பரிசுத்த வேதாகமத்தை உயர்த்துவோம். எல்லாம் சொல்லுங்க, இது என்னுடைய பரிசுத்த வேதாகம். இது என்னை யார் என்று சொல்கிறதோ அந்த நபர் தான் நான். இந்த பரிசுத்த வேதாகமம் எனக்கு என்னவெல்லாம் உண்டென்று சொல்கிறதோ அவைகளெல்லாம் தேவ கிருபையில் என்னிடம் உண்டு. இந்த பரிசுத்த வேதாகம் நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறதோ அவைகளை தேவ பலத்தால் கடந்த காலத்தில் செய்தேன், தேவ பலத்தால் நிகழ்காலத்தில் செய்கிறேன், தேவ பலத்தால் வருங்காலத்தில் செய்வேன். இன்றைக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரால் நான் போதிக்கப்பட இருக்கிறேன். எனது இருதயமும் எனது மனமும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க கவனமாகவும் திறந்த மனதுடன் உற்சாகமாய் இருக்கிறது என்று தைரியமாய் நான் அறிக்கை செய்கிறேன். நான் இன்றைக்கு இருப்பது போல தொடர்ந்து இருப்பதில்லை. என் நிலை செழிப்பாய் மாறும். ஆவி, ஆத்மா, சரீரம், பொருளாதாரம், கையின் பிரயாசம், சமூக வாழ்வு, குடும்ப வாழ்வு, தனிப்பட்ட வாழ்விலே செழிப்பாய் மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். நல்ல ஒரு கரகோஷம் கொடுங்க. ஆமென். நம்முடைய திருச்சபையிலே தனக்கு கிடைக்கிற பணிகள் எல்லாம் செய்கிற அருமையான செல்வராஜுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவருடைய சரீர சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் கடந்த வாரத்தில், அதுக்கு முந்தின வாரத்தை கீழே விழுந்துட்டாங்க. நம் உதவி செய்வது நல்லது. உதவி செய்யும் பொழுது நம்முடைய ஆரோக்கியம் முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். ஆகவே சகோதரி கிரேசிக்காக, சகோதரி திருத்துராஜ் ஐயாக்காக, இப்படி பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் செல்வோம். தேவன் நம்மோடு கூட இடைப்படுவாராக. சங்கீதம் 128:1, அதன் அடிப்படையில் நான் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய சுவாபங்கள் எனக்குள்ளாய் வருகிறது, குண லட்சணங்கள் எனக்குள்ளாய் வருகிறது. மரம் எந்த வகையா இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் கிளைகளும், கிளைகளிலிருந்து பூ பூக்கிற பூக்களும், பூக்களின் அடிப்படையிலே அது காயாய் மாறுவதும் கனியாய் மாறுவதும் மரத்தை பொறுத்து தான். ஆனால் மரத்தோடு கிளைகள் இணைந்திருப்பது மிகவும் அவசியம். It is very important for a branch to be in unity, to be united, to be in connection with the tree. மரத்தோடு சரியான விதத்தில் ஒட்டி இருந்தால் மாத்திரமே தேவ பிள்ளையே அந்த மரத்தினுடைய சாரம், சாப் அந்த ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அது எல்லாம் கிளைகளுக்கு வரும். அப்ப மரம் யார் என்றால் இயேசுதான். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்கும் பொழுது ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஆபிரகாமுடைய வம்சத்தில் வந்தார். ஆபிரகாமுடைய வித்தாக வந்தார். அந்த வித்தின் வழியாக பூமி முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமென். அப்போ ஆபிரகாமுடைய வித்தாக பூமி வம்சங்களா. அப்போ இயேசு அதை பார்க்கும் பொழுது அந்த யூதர்கள் குடும்பத்தின் வழியா, யூத கோத்திரத்தின் வழியே இந்த உலகத்துக்குள்ள வந்தார். அவர் தெய்வம், மனித அபராதம் எடுத்து வந்தார், புருஷனுடைய கலப்பில்லாமல் வந்தார். ஆமென் சொல்லுங்க. புருஷன் வழியாய் தான் அந்த வித்து, பாவ வித்து வந்து கொண்டிருந்தபடினாலே சூசையப்பரும் மரியாள் குடும்ப வாழ்க்கையினாலே அவர் ஜெனிப்பிக்கப்படாமல் தேவனுடைய வார்த்தையினாலே ஜெனிப்பிக்கப்பட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆகவே அங்கே தகப்பன் இல்லை, வேதமுடைய வார்த்தை தான் இருந்தது. தேவனுடைய வார்த்தையும் தேவனும் ஒன்றே. அவர் பரிசுத்தராயிருப்பதனால அந்த வித்தும் பரிசுத்தம். ஆகையினாலே அதை மரியாள் தன்னுடைய ஆவியில பெற்றுக்கொண்டு, ஆமென் ஆண்டவரே இது கர்த்தரால் ஆகும், அதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்ன பொழுது அது கருவாய் மாறிற்று. அந்த பரிசுத்த வித்து தான் இயேசு. அல்லேலூயா. அப்போ இயேசுநாதர் மாம்சத்தில் இந்த பூமியில உலாவின பொழுது அவர் சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி. என்னங்க? அப்போ யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் இதை வாசிக்கிறோம். இந்த கூற்றுகளை நீங்கள் வீட்டிலே தியானிகள். நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். சொல்லுங்க. அப்போ இந்த நிலைத்திருப்பது மிக முக்கியம். நான் ஒட்டி இருக்கிறேன், ஆனா நான் தொடர்ந்து அவரோடு கூட இசைவா இருக்கிறேன். இந்தியாவில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜென்மிக்கப்பட்டிருந்தா, மாம்ச அவதாரத்திருந்தா சொல்லியிருப்பார், நானே உண்மையான மாங்காய் மரம். ஏன்னா நம்ம சுத்தி மாங்காய் மரம் இருக்கு. ஒருவன் என்னிலும்
நான் அவனில் நிலைத்திருந்தால் மிகுந்த மாங்கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. சூப்பரா நச்சு நச்சு நடிக்கிறாரு. ஆண்டவர் நல்ல ஒரு பாருங்க. அப்போ இந்த இணைப்பு முக்கியம். சண்டே மாத்திரம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நான் இணைஞ்சிருக்க போறதில்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும், பக்கத்து மாசங்கள ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நான் இயேசுவாகிய நல்ல திராட்சை செடியோடு நல்ல மரத்தோடு இணைந்திருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ அடுத்தது நான் வந்துடுறேன். அவரை அல்லாமல் என்னால் வாழ முடியாது. அவரை எல்லாம் சொல்லுங்க, நான் இயேசுவை அல்லாமல் என்னால் வாழ இயலாது. ஆமென். ஒரு யாரோ ஒரு பாட்டு பாடியிருந்தாங்க, உண்மையல்லாமல் வாழ தெரியாதையா, உண்மையல்லாமல் வாழ. ஆஹா, அதை பாடுங்களேன், நான் உங்களோடு சேர்ந்து பாடுறேன். எத்தனை பேருக்கு அந்த பாட்டு தெரியும்? இல்லை 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 நீங்க இல்லாம வாழ முடியாதையா, கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. அல்லேலூயா. நீர் இல்லைன்னா நான் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் யுக்தியை நம்புகிறார்கள். they trust in their mind, intellectual power. நான் அவ்வளோ கல்வி படிச்சிருக்கேன், எனக்கு எப்படி நிர்வாகம் பண்ணணும் தெரியும், எனக்கு எப்படிப்பட்ட சக்தி எனக்கு இருக்குன்னு தெரியும். ஐ ஹாவ் எவ்ரிதிங். எனக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, வங்கியில நல்ல பணம் இருக்கு, ஆஸ்தி சம்பத்துலாம் இருக்கு. இவைகளெல்லாம் எனக்கு இருக்கிறதுனால எனக்கு தேவன் தேவையில்லை என்று மேற்கத்திய நாடுகள் சொல்கிறது. அதனால தான் இன்னைக்கு கடவுள் இல்லை என்பது அதிகமாக பெருகியிருக்கானுங்க. ஏன்னா அவர்களுக்கு வேண்டிய கல்வி, அவருக்கு வேண்டிய சுகாதாரம், அவருக்கு வேண்டிய எல்லாம் கிடைக்கிறதுனால எதுக்கு ஆண்டவனு. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு இல்லைன்றதுனால ஆண்டவர் வேணான்றதில்ல. ஆனா எப்பவுமே நம்ம புரிஞ்சுக்கணும், இவைகள் இருந்தாலும் இது உனக்கு ஜீவனாகாது. ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு ஐஸ்வர்யமான் இருந்தான். அப்படியே நல்ல விளைச்சல், நிலம் கோதுமை அப்படியே விளைஞ்சிருக்கு. அறுவடை செஞ்சு குடோன்ல அடுக்கிறான். குடோன் பத்தல, இன்னொரு குடோனை அடிச்சு கட்டணும்னு நினைக்கிறான். என் ஆத்துமாவே, உனக்காக நீ திருப்தியாய் உண்டு பிசைப்பதற்காக சேர்த்து வைக்கிறேன்டார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவனுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? மதிகேடனே. இன்னொரு இது சொன்னா முட்டாளே. அறிவை வச்சு நம்புறியடா, நான் இதுக்கு மேல இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். என்னை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஒரு மீன் நினைச்சான் கடல்ல வாழ்ந்தது போதும், கடல் இல்லாமல் நான் வாழ்ந்து விடுகிறேன், அப்படி துள்ளி குதிச்சு கரையில் விழுந்தான். கொஞ்ச நேரத்தில் செத்து போச்சான். ஏன்? அதுக்கு வாழ்வாதாரம் கடலுக்குள்ளே. ஆமென் சொல்லுங்களேன். மரம் சொல்லிச்சான், எனக்கு பூமியே வேணாம், நான் அப்படியே தனியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேற பிடிங்கிட்டு கீழே சாஞ்சிச்சான். அதோட முடிஞ்சு. ஏன்னா அதுக்கு ஆதாரம் பூமியை சார்ந்து. ஆமே சொல்லுங்களேன். பார்த்துச்சான் சூரியன் சந்திரன்லாம் சொல்லிச்சான், எங்களுக்கு என்ன வேணாம், ஆகாயவில் இருக்கிறோம், எங்களுக்கு எந்த வாயுவும் வேண்டாம், நாங்கள் தானாகவே இருக்கிறோம். நல்லா கவனிங்க, நிச்சயமா இருக்க முடியும். ஏன்னா வாயுகள் கலந்தது, ஹைட்ரஜன் ஹீலியம் என்கிற வாயுகள் கலந்தது தான் சூரியன். இன்னைக்கு நிறைய பேர் படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான். பெரியவங்க எல்லாம் பாடியிருக்காங்க, மனு என்றால் நீங்களும் நானும். எதற்காக இறைவன் படைத்தார்? அவரை வணங்க. படைத்தவர்களை வணங்குவதற்கல்ல, படைத்தவரை வணங்க. படைத்தவர் இயேசுவே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. அவரை வணங்குறதுக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. என்ன பெரிய மகிழ்ச்சி பாருங்கள். அப்ப ஏன் சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இதுல பார்க்கும் பொழுது நம்ம நேரம் வந்துட்டோம். இதுல பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க துவங்கினார். இது 2வது பாகம், தைரியம் என்கிற தலைப்பில். நான் இயேசுவோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது நான் தைரியசாலியா இருப்பேன். I will be courageous. தைரியம் என்று சொல்லும் பொழுது ரவுடித்தனம் அல்ல. தைரியம் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஒரு ஆதாரமே இல்லாமல் எழும்பி நிற்கிற ஒரு எதிர்ப்பு அல்ல, துணிச்சல் அல்ல. துணிச்சல் எதை சார்ந்து இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வசனத்தை சார்ந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா.
அந்த துணிச்சல் எப்படி இருக்க வேண்டும்? பணிவோடு இருக்க வேண்டும். It has to be in the courageous act has to be with humbleness. பணிவோடு இருக்க வேண்டுமே தவிர எதிர்மறையாய் நாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென். அதுதான் நாம் பார்க்க துவங்கினோம். We started. வேதாகம தைரியம் என்பது பயம் இல்லாதது கிடையாது, மாறாக நம்பிக்கை. எழுதிக்கங்க, வேதாகம தைரியம் நம்பிக்கை. இன்னொரு விதத்தை சொன்னா விசுவாசம். முதல்ல விசுவாசம் 1, 2 நம்பிக்கை, ஹோப். நாளைய தினத்தில் எனக்கு நடக்கும், நான் கர்த்தரை நம்பி வந்திருக்கேன், நான் இப்படி இருக்கிறேன், நாளைய தினம் என் வாழ்க்கை மாறும், அடுத்த நிமிடம் என் வாழ்க்கை மாறும், கர்த்தர் என்னை உயர்த்தி வைப்பார், இந்த நிலையில் இருக்க மாட்டேன். ஆமென். சில வாகனங்களில் எல்லாம் அவர்களுக்கு தெரிந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எழுதியிருக்கிறார், இந்த நிலை மாறும். டிவிஎஸ் 50 என்று சொல்லுகிற அந்த காலத்தில் தயாரிக்கப்பட்ட அந்த வாகனம் 50 சிசி தான். அதில் எழுதியிருப்பான், இந்த நிலை மாறும். அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு நான் இந்த இருசக்கர வாகனத்தில் ரொம்ப எளிமையான விலை குறைந்த வாகனத்தில் போயிட்டு இருக்கிறேன், நாளைக்கு நான் பெரிய வண்டியில் போவேன். அதை தான் சொல்ல வரேன், இந்த நிலை மாறும். யாருடைய நிலை மாறும்? இயேசு மேலே விசுவாசம் கொள்கிறவருடைய நிலை மாறும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உலகத்திலே ஏதோ ஒரு காரியத்தின் மேல் நம்பிக்கை கொண்டு வாழ்கிறவர்கள் அவருடைய நிலை மாறும் என்கிற ஒரு நம்பிக்கை வைப்பார்கள் என்றால் நாம் நிச்சயமாய் உறுதியாய் சொல்ல முடியும், நம்முடைய நிலை மாறும், நம்முடைய நிலை உயரும், நம்முடைய விலை வெற்றியா இருக்கும். நம்முடைய நிலை பார்க்கும் இன்னைக்கு சுகமயமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நாம் சுகமா இருப்போம். 118ஆம் சங்கீதம். சுகவீனமானவர்கள் இதை கொஞ்சம் பார்க்கணும். எடுக்க 118ஆம் சங்கீதம் 118. Psalm 118. நன்றி டாடி. 118. ஹalleluya. 17ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். நாட்கள் எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். டாக்டர் சொல்லிட்டாருங்க, அது டாக்டர் என்ன, அவனுக்கு இருக்கிற அறிவியல பேசுறார். எல்லாம் சேர்ந்து வாசிக்க. நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் இயேசுவின் நாமத்தினாலே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம உயிர் கொடுத்துருக்காருன்னா, இயேசுவை நம்பி வாழ்றோம்னா நாம நல்லா வாழ்ந்து தேவனுடைய செய்கைகளை விவரிக்கணும். வாழ்ந்தாரியா, இயேசுகிட்ட போனாரியா, அப்படியே எல்லாம் போட்டுக்கிட்டு போச்சியா, எல்லாம் போய் இழந்து போய் நிற்கிறாரு. இயேசு ஒருபோதும் உங்களை தாழ்விலே விட மாட்டார். அதனால சங்கீதக்காரர் சொல்ற, தாழ்விலே நினைத்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. அல்லேலூயா. அப்போ என்னை நினைச்சதுனால உயர்த்தி வச்சிருக்கிறார். அதனால இன்னைக்கு திரும்பி பார்த்து சொல்றேன், நான் தாழ்வில் இருந்தேன். தாவீதா இருக்கட்டுமே, அந்த சங்கீதக்காரன் தாவீதா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், சாலமோனா இருக்கட்டும், மோசேயா இருக்கட்டும், ஆசா புத்திரராக இருக்கட்டும், கோராக்கு புத்திரராக இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இங்க பாருங்க அது சொல்றாரு. ரொம்ப தாழ்வில் அப்படின்னா தாவீதை எடுத்துக்கோமே உதாரணமா. அவர் ஒரு இடையனா இருந்தார். நல்லா கவனிங்க. மற்ற பிள்ளைகள் எல்லாம் ஒரே பெண்ணுக்கு பிறந்தவர்கள். கொஞ்சம் வேகமும் ஆழமா சிந்திக்க முடிச்சாங்க. ஜெசி என்கிற தகப்பன் 2 மனைவிகள் அப்படின்னு சரித்திரம் சொல்லுது. அதுல ஒரு மனைவிக்கு பிறந்தவர்கள் தான் மற்ற பசங்க. ஆனா தாவீது மாத்திரம் மாற்றுத்தாய் இன்னொரு பெண்ணுக்கு பிறந்தவர். அப்போ அங்கே ஓரங்கட்டப்படுகிறார், உதாசீனப்படுத்தப்படுகிறார், பார்க்கும்போது வெறுக்கப்படுகிறார். பிள்ளை என்று காட்டிக்கொள்ளக்கூடாத விதத்தில் காலை முழுவதும் காடுகளிலே செலவழிக்க, இரவில் ஆட்டை கட்டுகிறார். ஆடுகளெல்லாம் கட்டி பிட்டையில் கட்டிட்டு காலையில் விடியறதுக்குள்ள கிளம்பி துரத்தப்படுகிறார். என்ன வாழ்க்கை பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு தாவீது சங்கீதக்காரன், அது சங்கீதக்காரன் தாவீதா இருந்தா சொல்லுவான், எங்க இருக்கு தாழ்வில் நினைத்தவரை. என்ன ஆச்சு தாவீத? அங்கே காடுகள் இருந்தான். காடுகள் அப்பா இல்லை, அம்மா இல்லை, மாற்று சகோதரர்கள் இல்லை,
குடும்பத்தில் இருக்கவங்கள யாருமே கிடையாது, தனித்து விடப்படுகிறான். ஆட்டை கரெக்டாக எண்ணிக்கையாக கொண்டு போகலன்னா கஷ்டம். ஆட்டுக்கு வேண்டிய பிள்ளை கொடுக்கணும், தலைகளுக்கு கொடுக்கணும், தண்ணீர் பாய்ச்சணும், அதுக்கு வேண்டிய தண்ணீர் கொடுக்கணும், இந்த மேய்ச்சலை நடத்தணும், பாதுகாப்பு கொடுக்கணும். நான் ஒரு இளையவன் அப்பா, நான் யாரை நம்பி இருப்பது? தனித்து விடப்பட்டு இருக்கிறேனே, எனக்கு யார் என்று சொல்லும்போது தாவீதுக்கு நன்றி தெரியும், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கவனிங்க. இந்த காலவெளியில் நீங்கள் தனித்து விடப்பட்டவர்களாக இருக்கலாம், வாழ்க்கையில் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால உங்களை புறம்பே தள்ளினவர்களாக இருக்கலாம், நீங்க தனிமையாக விடப்பட்டிருக்கலாம். ஒன்று மட்டும் நிச்சயம் தேவ பிள்ளையே, கர்த்தர் உன் மேய்ப்பராயிருக்கிறார், கர்த்தர் நம் மேய்ப்பராயிருக்கிறார். அப்போ தாவீது சொல்றாரு, நான் இந்த ஆடுகள் எல்லாம் மேய்க்கிறேன், என்ன மேய்க்கிறவர் கர்த்தர் ஒருவரே, இதை மேய்ப்பதற்கு பலனை தருகிறவர் அவர் ஒருவரே, இந்த மேய்ச்சலில் நடத்துவதற்கு தேவையான ஆகாரத்தை கொடுப்பதற்குரிய சத்துவத்தை தருகிறவர் அவரே, இதுக்கு பாதுகாப்பு தர முடியாத தைரியத்தை தருகிறவர் அவரே என்று சொல்லி ரொம்ப அழகா தன்னுடைய நம்பிக்கையெல்லாம் அவர் மேல் வைக்கிறார். எத்தனை பேர் இருக்கீங்க? நல்ல உற்சாகமா சொல்லுங்க, கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அங்க வைக்கிறார், அந்த பாரத்தெல்லாம் அங்க மேல் வைக்கிறார். அதனால தான் சொல்றார், தாழ்வில் நிலைத்தவரை துதிங்கள், அவர் கிருபை. இதுல என்ன சொல்ல வராரு? நான் தாழ்வில் இருக்கும் பொழுது மாத்திரம் அவர் என்னை நினைச்சாரு நீங்க நினைக்காதீங்க. நீங்கள் இதை வாசிக்கிறவர்கள் தாழ்வில் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இந்த காலவெளியில் பொருளாதாரத்தில் நலிவடைந்து வந்திருக்கையா, சரீர சுகத்தில் நலிவடைந்து வந்திருக்கிறையா, பார்க்கும் பொழுது நான் ஞானத்தில் குறைவுள்ளவனா வந்திருக்கிறையா, என் வியாபாரம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கையா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீர்னு சொன்னால் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை உயர்த்துவேன். ஆமே சொல்லுங்களேன். அவருடைய உயர்வை எவனும் தடை பண்ண முடியாது. ஏன்? அவரே நிற்கிறார். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரே நிற்கிறார். தாவீதுடைய உயர்வுக்கு சவுல் பார்க்கும் பொழுது பார்க்கும் தடையா இருந்தான், முட்டுக்கட்டையா இருந்தான், அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்தான், பொறாமைக்கு இடம் கொடுத்தான். ஒரு பெருந்தன்மையாக கர்த்தர் தன்னை தெரிந்து கொண்டார். பார்க்கும் பொழுது ஆகவே எனக்கு பிறகு தாவீதை தெரிந்து கொண்டிருக்கார், என்னத்தில் குறைவின் அடிப்படையில் தெரிந்து கொண்டார் என்று அவன் ஏற்றுக்கொள்கிற மனம் இல்லாமல் பொறாமையின் ஆவிக்கு, அசுத்தாவிக்கு இடம் கொடுத்து அவன் கர்த்தருடைய சித்தத்துக்கு எதிரடையான நான். ஆனால் சவுலால ஒன்று செய்ய முடியல. ஒரு அமைச்சல்ல தேவ பிள்ளையே, இந்த கால வேளையில கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற, கர்த்தரை தேடி வந்திருக்கிற பார்க்கும் பொழுது தேவ ஜனமே, உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். உன்னை உயர்த்துகிறவர், உன் பிள்ளைக்கு நல்ல வரன்களை தருகிறவர், திருமணத்தை முடித்து வைக்கிறவர், உன்னை தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர், உனக்கு பாதுகாப்பை அருளுகிறவர், நன்மையினால் நிரப்புகிறவர் இயேசு. உன்னை உயர்த்த தான் வந்திருக்கிறார். உன்னை கைவிடவே மாட்டார், உன்னை அவமானப்படுத்தவே விட மாட்டார். அவமானப்பட்டு இருக்கலாம், ஆனால் அதற்காக தான் கல்வாரி சிலுவையில் அவர் உனக்காக எனக்காகவும் வானத்தை பூமி உண்டாக்கின ரட்சகர் தெய்வம் பார்க்கும் பொழுது உனக்காக எனக்காக அவமானப்பட்டார். நீங்க ஒருபோதும் அவமானப்படக்கூடாது என்பதற்காக. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தியம் சொல்லுகிறது, ஒரு துணி இல்லாமல் நிர்வாணமாய் தொங்க. ஏன்? உங்களை என்னை உடுத்த. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்காக எனக்காக முள்முடி சூடப்பட்டார். ஏன்? உனக்கு நல்ல எண்ணம் உண்டாயிருக்க. ஆமென் சொல்லுங்களேன். பார்க்க இந்த முற்கள் அவ்வளோ இன்ச்சு நீளம், அந்த மண்டை ஓட்டு உள்ளே புகுந்து கண்வெளியை வெளியே வந்ததா. ரொம்ப அந்த கொடூரமான சீன்ஸ். அதை மெல் கிப்சன், அவன் ஒரு ரோமன் கத்தோலிக்க சமயத்தை சார்ந்த ஒரு மனிதனாயிருந்தாலும் ஆண்டவருடைய பாடுகளை பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்கிற ஒரு ஒளி வழியாக, திரைப்படத்து வழியாக அற்புதமாய் காட்சியை கொண்டு வரும். அதை விட மோசம், ஈய குண்டுகள், கொக்கிகள், எலும்பு துண்டுகள் அவருடைய முதுகை பீத்து எடுத்தது. It tore apart. எதற்காக? உன்னுடைய சரீர சுகத்திற்காக,
ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், என் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். என் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், என் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். எனக்காகவே அவர் அடிகள் பட்டார், என்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். எனக்காகவே அவர் அடிகள் பட்டார், என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. காலை தோறும் அப்படி கிருபைகள் புதியவர்களாயிருக்கிறது. புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். காலை தோறும், every morning God's grace and mercy is new. ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய பணிகளை செய்வதற்கு தேவன் கொடுக்கிற ஆற்றல் தான் கிருபை. என்னமோ நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன், நேற்று பிரியாணி சாப்பிட்டேன் சார், அதெல்லாம் நல்லா இருக்கேன். நேற்று நான் சூப் வச்சு குடிச்சேன் சார், நல்லா இருக்கேன். நான் நேற்று நல்ல தெம்பான ஆகாரம் சாப்பிட்ருக்கேன், நல்லா இருக்கேன். அது ஆகாரம் ஆண்டவர் கொடுத்தார், ஏன்னா அவர் அப்பத்தை தனியாக ஆசீர்வதிக்கிறவர். ஆனா பலத்தை கொடுக்கிறவர் அவரே. ஹல்லேலூயா. அப்போ நாம முற்றிலுமாய் அவரை சார்ந்து ஓடுவதற்காக தான். அப்போ தேவனுடைய பிரசன்னத்தில் வேரூன்றி இருப்பது தான் தைரியம். To be rooted in the presence of God brings courageousness. நான் உடனே சவால் வர்றேன். எத்தனை பேர் கால ஜபம் செய்யறீங்க தெரியாது, தனிப்பட்ட ஜபம் செய்யறீங்க தெரியாது. பணிவோடு தாழ்த்தி சொல்றேன், நீ அதிகாலையிலே கர்த்தரை தேடிப்பார். கர்த்தரை துதி, முதல்ல சுத்திகரிப்போடு துவங்க. ஸ்டார்ட் எவ்ரி டே பை கிளென்சிங். உடைய ரத்தத்தினால என்னை கழுவும் ஆண்டவரே. முடிஞ்சா சங்கீதம் 51 வாசிங்க. முடிஞ்சா 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7, 8, 9ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நான் ஒளியில் இருந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். குமாரனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டார். எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு. அதனால ஐ எம் கிளென்சிங் எவ்ரிடே. நான் நீதிமான் தான், பட் எவ்ரிடே ஐ எம் கிளென்சிங். நான் நீதியா அவரை போல நடந்துட்டு இருக்கேன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல குறைவுள்ளவனா இருந்திருக்கேன்னா கழுவிக்கிறது நல்லது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிள்ளைங்கள் தெருவில் போய் விளையாடுறாங்க. விளையாட்டு மைதானம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. விளையாட்டு மைதானம் இல்லாத குடும்பத்தார் பிள்ளைங்க சாலையில் போய் விளையாடுறாங்க, மைதானத்தில் விளையாடுறாங்க. விளையாட்டு வீட்டுக்கு வரும் பொழுது அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க? அப்பா நீ என் பிள்ளை தான், உன் கை கால் கழுவிட்டு உள்ளவம்மா, அசுத்தத்தோட உள்ள வராங்க சொல்கிறோமா இல்லையா? அப்படியே வா அப்படியே சொல்கிறது இல்லை. ஏன் வீட்டை நம்ம துப்புரவு செய்து வைத்திருக்கோம், க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அவருடைய பிள்ளைகள். ஆனால் பிள்ளைகளை போல நடக்காமல் இருந்தாலும் கழுவி கேன்றார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 3வது ஆண்டவரை ஸ்தோத்திரத்தோடு ஆரம்பிங்க. ஸ்டார்ட் எவ்ரி டே வித் கிளென்சிங் அண்ட் வர்ஷிப்பிங். அதன் பிறகு அதுக்கப்புறம் கூட கன்ஃபஸ் பண்ணலாம், ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யலாம். 3வது தேங்க்ஸ் கிவிங். ஆண்டவரை துதிங்க, நன்றி செலுத்துங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை துதிகள் மத்தியிலே சும்மா காலையிலே பல்ல விளக்கிட்டு டீ பட்டியா பெட் காஃபி கொடுத்தியா அப்படின்னு உட்காந்து மொபைல் நோண்டிட்டு இருக்க கூடாது. கர்த்தரை தோங்கும் பொழுதே யூ ஸ்டார்ட் எவ்ரி டே வித் ப்ரேயர். அதிகாலையில் இயேசு தனித்திருக்கும்படி மலையை நோக்கி ஓடினார். ஏன்? நமக்கு கற்றுக் கொடுக்க. சும்மா கிடையாது, தனிப்பட்ட ஜெபம் ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 4வது என்ன செய்யணும்? சப்ளிகேஷன், மன்றாட்டுகள். சொல்லுங்க, உங்களுடைய உரம் கையை உயர்த்துங்களேன். இந்த சின்னத்துக்கு போடுங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் போட்டு பாருங்களேன். சரி, ரைட். இங்கே பாருங்க. ஏன் சொல்கிறேன்னா, கொஞ்சம் இறக்கிக்கங்க. இந்த இடத்துல இது சொல்ல வேண்டிய சூழல் தள்ளப்படுறேன். இன்னைக்கு நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணுறோம், ஒத்து போகிறோம்.
ஒத்து போகிறோம். இன்னைக்கு குணமே இல்லாதவர்கள் இன்றைக்கு நிற்கிறாங்க எலெக்ஷனில். வாலிபர்களுக்கு ரொம்ப சொல்கிறேன், குணமே இல்லாதவன் நிற்கிறான். நான் மனைவி விட்டுட்டு இன்னொருத்தட்டு வாழ்றவங்களாம் நிற்கிறான். இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வாக்களிக்கலாம் யோசிங்க. பின்னாடி இருந்து பேக்கப் பண்ணுறது யாருன்னு பாருங்கள். ஆண்டவர் நமக்கு பகுத்தறிவு கொடுத்துருக்கிறார். ஒரு அமைச்சருங்களேன், நீங்கள் நிதானிப்பீங்க. பாஸ்டர் கை விட்டு எதாவது வாங்கிட்டாருன்னு நினைக்காதீங்க. நான் யாருக்கிட்டையும் வாங்கலை, வாங்கவும் மாட்டேன். கை விட்டு நினைச்சமா லஞ்சம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. ஐ ஆம் ரியலி ஓப்பன். சரி, கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க. ஏன்னா வேறு வழி இல்லாமல் தான் பாஸ்டர் ஏதோ நினைவுபடுத்துகிறாரு. பறக்கும் படைக்கு முதல்ல சொல்லுங்கடா, கையெல்லாம் தூங்குதா, கை எதுக்கு சொன்னேன். ரைட். எத்தனை சந்து இருக்கு 5 விரலுக்குள்ள? எத்தனை சந்து? 4 இருக்கு. ஆங்கிலத்தில் எழுதிக்கங்க. முதல் எழுத்து ஏ, ஆக்ட். ஏ ஏ என்று சொன்னால் அடோரேஷன், தேவனை ஆராதிப்பது. இதெல்லாம் இருக்கணும் உங்கள் ஜபத்தில். 2 சி, கன்ஃபெஷன், அறிக்கையிடுதல். என்ன செய்யணுங்க? 3வது எழுத்து, 3வது சிலபல் டி, தேங்க்ஸ் கிவிங், நன்றி அறிதல். 4வது சப்ளிகேஷன், வேண்டுதல். என்னங்க? முதல் வேண்டுறது எங்க, யாருக்கு வேண்டணும்? முதல்ல மற்றவர்களுக்காக வேண்டிட்டு கடைசியை தான் நமக்காக வேண்டணும். இந்த வேண்டுதலுக்குள்ளாக நடுவில் பைபிள் ரீடிங், வேத வசனத்தை வாசிக்கணும். என்ன வாசிக்கணுங்க? வேத வசனம் எல்லாம் நமக்கு எழுதப்படலை, அந்த நாட்கள் இருந்த மக்களுக்காக எழுதப்பட்டிருக்கு. அதை வாசிக்கும் பொழுது நீதி சங்கீதம் 119:18 படி உங்களுடைய வேதத்துள்ள அதிசயங்களை நான் என் மனக்கண்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தேன் சொல்லிட்டு வேத வசனத்தை வாசிங்க. வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தை ஆவியானவர் எடுத்து உங்களுக்கு காண்பிப்பார். காண்பித்த பிறகு அதை வச்சு ஏதோ ஒரு அதிகாரத்தில் ஏதோ ஒரு வசனம் உங்களோடு பேசியிருக்கோம். அந்த வசனத்தை தியானித்து, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்து ஒப்பு கொடுங்க. அல்ல வச்சுங்களேன். அப்புறம் நான் சொல்லுங்க, ஒரு வாரம் கழிச்சு வாங்க, தேவனுடைய பிரசன்னத்தில் எவ்வளோ தைரியம் வருதுன்னு பாருங்க. ஒரு அமைச்சர்களேன். ஏன்னா அன்னைக்கு நீங்கள் கையிட்டு செய்யும் வேலை எல்லாம் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், அதனால் இன்னைக்கு லேட்டாக எழுந்திருக்கேங்க. ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படுத்துக்க, அலாம் வச்சு எடுத்து படு, தேவனை தேடு. காலையில் நினச்சி சொல்லு, பிதாவே குட் மார்னிங், ஆண்டவரே ஆவியானவரே குட் மார்னிங், ஏசப்பா காலை வந்தனம் சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை வித்தியாசமாக போகும். ஒரு ஆவிக்குரிய புத்தகத்தை உங்கள் இடத்துல நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். காலை வந்தனம் பரிசுத்த ஆவியானவரே ஒரு புத்தகம், ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது, தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அருமையான தேவ ஊழியக்காரர் பெனிஹின் எழுதினது. ஆவிக்குரிய புத்தக நிலையில் இருக்கு, நீங்கள் வாங்கி படிங்க. தேவனோடு நடக்கிற ஒரு நெருங்கிய உறவு தேவ பிரசன்னத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தைரியத்தை கொண்டு வரும். சொல்லுங்க, இதை தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இது பெரும்பாலும் தேவனால் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தின் அடிப்படையில், நம்பிக்கையின் அடிப்படையில் தேவ பிரசன்னத்தில் ஊன்ற கட்டப்படுவதை குறித்து தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். இப்படித்தான் நீ வாழணும். குறிப்பாக சொன்னா பேரிடர் காலங்கள். என்னங்க? பேரிடர் காலங்கள், மாற்றம் நிறைந்த காலங்கள். தன்னம்பிக்கை விட அவருடைய பலத்தை நம்பி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். ஒரு அமைச்சர்ல, என் பலத்தை காட்டிலும் அவர் பலத்தை நம்புறேன். ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம உள்ள போறோம். உங்களுக்காக. எதுக்காக ஆண்டவரை நம்புகிறோம்? அந்த தைரியம் ஏன் வருது? அவருடைய வாக்கு தத்துவத்தின் அடிப்படையில் ஏன் வருது? விசுவாச கேள்வினாலும், கேள்வி வேத வசனத்தை கேட்பதுனால வரும். கதை புத்தகத்தை வாசிக்கிறதுனால, நியூஸை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அப்படியே அவிசுவாசம் வந்துடும். என்ன வராதா, காசு வராதா, போச்சு அப்படின்னு வந்துடும். ஆனால் விசுவாசத்தை நிறைந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்க கேட்க உங்கள் விசுவாசம் பெருகும். ஒரு ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா.
எங்க பார்த்தாலும் எலக்ட்ரிக் அடுப்பு வேகமாக வியாபாரம் ஆகி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. வாங்கிக்கங்க, தப்பே கிடையாது. கர்த்தர் பலம் கொடுத்தாருன்னா வாங்கிக்கங்க. அதில் விறகு வச்சு சமைக்கலாம். அது எவ்வளோ நல்லது பாருங்க, சுகாதாரம். தோத்துறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த கேஸ் ஒரு நாள் தீர்ந்து போகும். என்னை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களே, இணையதளத்தில் பார்க்குறவர்களே, இங்கே உட்கார்ந்து இருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், ஒரு நாள் இது தீர்ந்து போகும். ஏன்னா இது மிருக கழிவினால் வருகிறது. நோவாவின் நாட்களிலே மூழ்கி இறந்து போன அந்த கழிவுகள் தான் அரேபிய வனாந்தரத்தில் ஒழுதுக்கப்பட்டிருக்கிறது. ஏனால் ஆபிரகாம் செய்த ஜெபத்தினாலே இன்றைக்கு இஸ்மவேலர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஹலோ, இந்த கழிவெல்லாம் ஒரு நாள் முடிஞ்சிடும், குரூடா எல்லாம் நின்றோம். அதனால பெஸ்ட் கர்த்தரை நம்பி இருப்பது தான். ஒரு அமைச்சர்களே பாருங்க, நிறைய இடத்துல விறகுலாம் வச்சு சமைக்கிறாங்க, சந்தோஷம். ஆகவே கர்த்தரை நம்புங்கள். ஆமே சொல்லுங்களேன். அப்போ தேவனே என் சார்பாக போராடுங்கள் என்று சொல்வதற்காக தான் கர்த்தர் தைரியத்தை கொடுக்கிறார். ஆமே சொல்லுங்களேன். அப்போ கிறிஸ்துவ சமுதாய மக்களுக்கு தைரியம் எதில் வருது? நான் தேவனை நம்பி இருக்கேன், அவர் என் சார்பாய் போராடுவார். இருக்கீங்களா? சரி, இன்றைக்கு நாம் சில வசனங்களை பார்க்க உதவி செய்வாராக. தைரியம் பற்றிய முக்கிய பரிசுத்த வேதாகம வசனங்கள். 1 யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தூங்குறவங்களாம் ஒரு இல்லையில சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் இருக்காங்களா? ரைட். கர்த்தர் நல்லவர். நீங்கள் விழிப்பா இருக்கணும். ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். ஏன் அப்படின்னா, ஆண்டுடைய நலம் வசனமாகி நல்ல விதைகள் உங்கள் நல்ல நிலமாகி உங்கள் ஆத்துமாவில் விதைக்கப்பட்டு அது 30, 60, 100 அப்படின்னா என்ன? ஜஸ்ட் பாஸு, ஃபர்ஸ்ட் கிளாஸு, டிஸ்டிங்ஷன் எல்லாம் நல்லா வாங்கணும். ஆமே சொல்லுங்களேன். ரைட். இப்போ இந்த பின்னணி நான் சொல்லிடுறேன், வாசிக்கிறேன். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். The book of Joshua chapter 1 verse 9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? என்ன கட்டளையிட்டார் ஆண்டவர்? கட்டளை என்றால் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். பக்கத்து சொல்லுங்க, கட்டளை என்றால் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். பிரமாணம்னா நீ கீழ்ப்படியாம போகலாம். ஆனால் கட்டளை என்பது கீழ்ப்படிந்தே தீர வேண்டும். That's a command. தேவன் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். It has to be obeyed. அது கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். சொல்றேன், என்ன கட்டளையிட்டார்? பலன் கொண்டு தைரியமாயிரு. பக்கத்துல சொல்லுங்க, பலன் கொண்டு. நான் கொஞ்சம் மொழிபெயர்ப்பிலிருந்து வாசிக்கிறேன். ஒருத்தர் வாசிங்களேன். I want somebody to read. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? Thank you மாமா. மரியா, thank you பா. பலன் கொண்டு திடமனதாயிரு. பலன் கொண்டு என்ன செய்ய? திடமனதாயிரு. திகையாதே. நான் மொழிபெயர்க்கிறதுல வாசிக்கிறேன். பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, கலங்கு போகாதே. நீ போகும் இடமெல்லாம். நீ மோசே இல்லை, அப்போ மோசே போயிட்டார். மோசே நான் தான் அடக்கம் பண்ணேன், பிசாசுக்கே தெரியாம நான் வச்சிருக்கேன் உடலை. கவலைப்படாத, இத்தனை ஆண்டுகள் நடத்துவதற்கு மோசையை தெரிந்து கொண்டேன். ஒரே ஒரு விதத்தில் அவன் தோத்துட்டான். எங்கே? கோபப்பட்டதுனால, நான் சொன்னதுக்கு அவன் கீழ்ப்படியாதனால அவன் இங்கே இதை தாண்டி வர முடியல. யோர்தான் தாண்டி போக முடியாத சூழ்நிலை. யோர்தானுக்கு இக்கரையில் நின்றுட்டு இருக்கிற, மோவாபின் சமவெளி நின்றுட்டு இருக்கிற. நீ போகும் இடமெல்லாம், இதை தாண்டி நீ போக போற. போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இருப்பார் சொல்ல, இருக்கிறார். அவர் அல்லே சொல்லுங்கய்யா. இனிமே வருவேன்னு சொல்லல, நான் உன்னோட இருக்கிறேன், நான் வந்துகிட்டே இருப்பேன். இப்போ இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையும் இந்த வசனமும் உங்களோட ஒப்பிட்டு பாருங்க. ஆண்டவர் உங்களை என்னை தனித்து விடல, அவர் இம்மானுவேலனா உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க, தேவன் நம்மோடு. சொல்லுங்க, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல நல்ல கவனிங்க, 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கவனிங்க. இருக்கு எடுத்து வாசிக்கப்பா. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு என்ன பேருங்க? இயேசு. இயேசு என்று பெயரிடுவாயாக. இருங்க, எழுதிக்கங்க. வாட் இஸ் மீன் பை ஜீசஸ்? த நேம் ஜீசஸ். பேர் வைக்கும் பொழுது, குழந்தைகளுக்கு பேர் வைக்கும் பொழுது
தேவையில்லாமல் பேர் வைக்காதீங்க. பேர் கேட்டு ஜெபித்து வேதத்திலிருந்து எடுத்து வைங்க. சில பேர் சொல்றாங்க நம்ம தமிழ் மக்கள், ஆகவே தமிழ்லேருந்து பேர் வைங்க. தப்பு கிடையாது. ஆனால் வேத சம்பந்தமான பேர்களை சில நேரங்களில் வைக்கும் பொழுது அந்த பேருக்கேற்ற அர்த்தத்தின்படியே கர்த்தர் அவருடைய பிள்ளையை கொண்டு வருவார். குணத்தின் அடிப்படையில், பேருக்கேற்ற விதத்தில். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா பேர் வைக்கும் பொழுது ஜாக்கிரதையா பேர் வைக்கணும். சொல்லுங்கய்யா. யோசுவா என்றால் தேவனே என் ரட்சிப்புன்னு அர்த்தம். எழுதிக்கங்க. ஜாஷுவா மீன்ஸ் God is my salvation. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளுக்கு மேல முழு நேரம் ஊழியத்தை செய்து வருகிறேன். ஆண்டுடைய கிருபையினால். அவருக்கே மகிமை. தனியா இருந்து ரொம்ப போராடி இருக்கிறேன். அதற்காகவே தேவன் என்னை இப்படிப்பட்ட காலங்களிலே என்னை உருவாக்கி வச்சார் சின்ன வயசுல இருந்தே. ஸோ அதெல்லாம் சமாளிச்சேன். நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, எனக்கு பிறகு யார்? நாங்கள் இருப்போம், நாங்கள் அதெல்லாம் பார்ப்போம், பிள்ளைகள் வாழ்வை பார்ப்போம், ஸ்தோத்திரம், அந்த மகிழ்ச்சியாக இருப்போம், கர்த்தருடைய வருகையை விட்டு இருப்போம் அப்படின்னு விசுவாசத்தோடு நான் இருந்து சொல்கிறேன். ஆண்டவரை தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். I can't force my children. என் பிள்ளைகளை நான் உள்ள தள்ள முடியாது. Let me pray about that. உன் பிள்ளைகள் கர்த்தரால். ஏசாயா 54:13. இன்னைக்கு 2-3 வாரத்துக்கு முன்னாடி என் பிள்ளைகள் வந்து சொன்னாங்க, அப்பா நாங்கள் ஆராதனை நடத்துகிறோம் என்று சொன்னார்கள். நான் அதிர்ந்து போனேன். ரொம்ப நடத்துவீங்களா? கர்த்தர் இருக்கிறார்ப்பா. அதற்காக காத்திருக்கிறார்கள். they stay awake. தேவ சமூகத்தில் முழங்கால் போட்டு கேட்கிறாங்க. இது ஒரு ஜபத்திற்குரிய பதில். ஆமே சொல்லுங்களேன். I was totally thrilled. உன் பிள்ளை இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கான்னு நினைக்காதீங்க. தேவன் தம்முடைய வார்த்தையின்படி செய்வார். இன்னைக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு ஓடிட்டு இருக்கிறேன். இப்போ ஆண்டவர் எனக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறார். அந்த பகுதியை உன் மகனுக்கு, அவன் ஊழியர்களாக இருக்கிறான், அவனுக்கு ஒட்டு கொடுன்றார். ஒரு ஆமை சொல்லுங்களேன். எங்க என் பிள்ளைக்கு ஹை டெனர், அந்த டெனர் பார்க்கும்பொழுது உயர்ந்த உச்சி உயர்மனையோ, அந்த உயர்ந்த நிலைக்கு போகும்பொழுது அந்த நேரத்தில் மட்டும் அவரோடு சேர்ந்து பாடுறேன். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுறேன் என் மைக்கை. எங்கே உதவி தேவையோ அங்கே மட்டும் நான் இருக்கிறேன். பிள்ளை நடக்க வைக்கிறார். He starts to move. தேவன் என்னைக்குமே உங்களை உயர்த்தி அழகு பார்க்கிறவர். இங்க சொல்றாரு, எப்பா அதை எடுத்து வாசிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. என்னங்க இயேசு? இயேசு என்றால் என்ன? நிறைய பேர் ஜீசஸ் நிறைய பேர் வச்சிருக்கான். ஃபுட்பால் பிளேயர் இருக்கான், ஜீசஸின் பேர் கொண்டவன், இயேசுவின் பேர் கொண்டவன் அந்த காலத்திலே இருந்திருக்கிறாங்க. இயேசுவின் குமாரன் பார் இயேசு அப்படின்லாம் இருந்திருக்கிறாங்க. இப்போ இயேசு என்றால் ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி. அண்டர்லைன் பண்ணுங்க. 21க்கு இயேசுக்கு என்ன அர்த்தம்ன்ற அடுத்த வசனம் சொல்றார். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ ஒரு சின்ன உதாரணம் தான். என் பையனை வச்சு பேசுறேன் நான். ஐ எம் நாட் ப்ளோயிங் மை ஓன் ட்ரம்பட். என்னையே புகழ்த்துக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் புகழ்றதுக்கு தகுதியே கிடையாது. என்னை தகுதிப்படுத்துகிற கர்த்தரே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு உதாரணம் தான் சொன்னேன். அப்போ என்னை எங்க காப்பாற்றணும், என் சரீரத்தில் சவால்கள் வந்த பொழுது எங்க காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு ட்ரம்ப் கார்டு பண்ணி திரிச்சிட்டார். ஏன்னா அந்த நாமமும் அந்த நாமத்திற்குரியவர் செயல்படுறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ இயேசு ஏன் வந்தார்னா, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். என்னை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளை, பாவம் என்றால் என்ன? தேவனுடைய கற்பனைகளை மீறுவதே பாவம். Going against the word of God is sin. All unbelief is sin. தேவனுடைய வசனத்தை விசுவாசியாமல் அவநம்பிக்கையோடு அணுகுகிறதே பாவம். தேவனுடைய நீதியின் கிரியைகளை செயல்படாத பாவம்.
பைபிள் வாசிக்கலன்னா நான் ஒன்றும் கோச்சிக்க போகிறதில்ல. அதை நமக்குள்ளாக அவநம்பிக்கையை செட்டின் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்குறோம். வேதத்தை வாசிக்கும் சிட் வித் த வேர்ட், தட் இஸ் ஜீசஸ். இயேசுவோடு உட்கார்ந்து தான் தியானிக்கிறேன். நான் வேதத்தை வாசிப்பது புறக்கணிக்கும் பொழுது ஐ ஆம் ரிஜெக்டிங் கிரைஸ்ட். இயேசுவை இன்னைக்கு வானா ஆண்டவரே, லெட் மீ கோ, ஆண்டவரே தோத்துறோம் அப்படின்னு ஓடிடுறோம். நினைச்சு பாருங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவர் நாமம் எப்படிப்பட்ட, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை பார்த்து கொண்டிருக்கிற, இங்கே அமர்ந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான். வேதம் சொல்லுதுயா, பூமியில் இருக்க என்ன வேணா பேசட்டும், உங்களை குறித்து சொல்றது நீதிமான். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க நீதிமான். பெண்கள் எப்படிப்பா, நீ நீதி செய்கிற மனுஷி. சொல்லுங்க சொல்லுங்கய்யா. ஆண்டவர் பட்டம் கொடுத்துருக்காரு. என்னன்னா அது மாதிரி நடந்துக்கிறது கிடையாது. என்னங்க நடந்துக்கிறது? We don't walk according to the name that God has given. We have not earned it. அதை நான் சம்பாதிக்கல. God has given me that name. ஆமை சொல்லல, பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி. சில நேரத்தில் அப்படி உணர்ந்து பார்க்கும்பொழுது, நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னா, பரிசுத்தம் என்ன? It has been explained in 3 words. 3 வார்த்தையில் விவரிக்கப்படுது. நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். நான் உலகத்தில் இருந்தேன், கண்கள் நிச்சயம் மாம்சத்திலே ஜீவன் பெறுதல அப்படியே உணர்ந்து கொண்டிருந்தேன். என்னை கர்த்தர் தம்முடைய அநாதி தீர்மானத்தினால, ஒரு அமைச்சர்ல அவருடைய கருணை, அவருடைய கிருபை, அவருடைய தயவு எவ்வளவு வேற நாங்கள் பாத்திரமான இல்லை, அநாதி தீர்மானத்தினால என்னை சூஸ் பண்ணி முன்னறிந்து முன்குறித்து பாஸ்டர் டிடி வின்சென்ட் மூத்த குமாரன், இளையகுமாரன் இவங்களை அப்படியே வேறு பிரித்தார். ஒரு அமைச்சர்ல செட் அபார்ட். உலகத்திலிருந்து நான் பிரித்தெடுக்கப்பட்டேன். ஃபர்ஸ்ட். 2 நான் பிரதிஷ்டை செய்யப்படுகிறேன். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தேவனுக்கு மாத்திரம் தான் இருக்கணும். யாருக்கா மாத்திரம் இருக்கணும்? பக்கத்து பாசங்கள, பிரித்தெடுக்கப்பட்ட நீங்க தேவனுக்கு மாத்திரம் தான் சொத்து. சொல்லுங்கய்யா, அல்லேலூயா. நீங்க காசு கொடுத்து வாங்கின பொருளை விட்டுருவீங்களா? என் பொருள். இந்த ஊழியத்தை துவங்குற நாட்கள் என் தாப்பன் கூட்டு போனால் மோகன் சி ராசஸ் ஊழியக்காரர்களுக்காக கூட்டம் வச்சிருந்தார் எல்கேஜி மகளில். அப்போ ரொம்ப காயப்பட்ட நேரம். அந்த இடத்துல போய் நான், பாஸ்டர் அம்மா, ஊழியர்கள் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. என் மூத்த குமார் சின்ன பையன், அவர் ஒரு 3 வயசு இருக்கும். 3 வயசுக்குள்ளே தான். அவருக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ், அவருக்கு ஒரு வாட்டர் பாட்டிலெலாம் கொடுத்துட்டோம். அவரை செய்தியும் கவனிக்கிறோம், அவரே பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த குட்டி பிள்ளைகிட்டேருந்து ஒரு காரியத்தை பிடுங்க வருது. இன்னொன்று ஏன்னா எல்லா ஊழியக்காரர்களும் பிள்ளைகள் இருக்குமா? இல்லை, கொடுக்கலையே. இந்த 3 வயசு பிள்ளைங்க தான் பொருளை யாருக்குமே ஷேர் பண்ணாது. என்னது? பொசசிவ்னஸ். அந்த பிள்ளைக்கே உள்ள இருக்குன்னா நீங்களும் நானும் விலை கொடுத்து வாங்குறத விட்டுருவோமா? முதல்ல இந்த அறிவு வேணும் நமக்கு. என்னை விலையேற பெற்ற ரத்தத்தினால மீட்டுக்கொண்டார். ஒரு ஆமே சொல்லுங்களேன். அப்படின்னும் பொழுது அவர் விட்டு கொடுக்க விருப்பமே கிடையாது. நாம் விரும்பி மறுபடியும் அந்த உலகம் நம்ம கவ்வி இழுக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? போகக்கூடாது என்பது அவருக்கு விருப்பம். உனக்கு சித்த சுதந்திரத்தை கொடுத்திருக்க மகனே, நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். இது அசுசியான காரியத்துக்கு இடம் கொடுக்காத, பாவமான காரியத்துக்கு இடம் கொடுக்காத. இந்த மோசமான பிசாசு தந்திரம் உள்ளவன் பொறி வைக்கிறான், அதுக்கு நீ விழுந்துராத அப்படின்னு சொல்லும் பொழுது நாம ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நினைவுபடுத்தி, நான் பிரித்தெடுப்ப அப்பிரதிஷ்டை செய்யப்பட்டவன். கர்த்தர் சொல்லுங்க, எல்லாம் செய்யுங்க. நான் உலகத்திலிருந்து, மாம்சம் பிசாசின் பிடியிலிருந்து கர்த்தர் என்னை பாவத்திலிருந்து வேறு பிரித்திருக்கிறார். ஆகையினாலே நான் தேவனுக்கு மாத்திரம் நான் சொந்தம். சொல்லுங்க, நான் தேவனுக்கு மாத்திரம் நான் சொந்தம். அவருக்கு பிரியமான விதத்தில் கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார். பிரதர் சிஸ்டர், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஊழியர்னு சொன்னாலே நாம் எல்லாரும் அடக்கப்பட்டவர் இருக்கீங்களா? நம்ம எல்லாரும் உள்ளடக்கிறோம். வியாபாரம் செய்கிறோம், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம். அமைச்சர்களே, கர்த்தரை நம்பி தான் செய்கிறோம். கல்லாவை துவங்கும் பொழுது, கல்லா திறக்கும் பொழுது கையிருப்புன்னு போடணும். நீங்கள் செய்கிறீங்களா தெரியாது, நான் வியாபாரத்தை பற்றி படித்ததுனால சொல்கிறேன். கேஷ் இன் ஹேண்ட்,
ஆரம்ப கையிருப்பு எவ்வளோன்றது எழுதி வச்சுக்கணும். நோட்டில் எழுதி வச்சுட்டு உள்ளே போகணும். கல்லாவில் போகிறோம். ஆண்டவரே, அப்பா, நீர் தான் என் பங்குதாரன், நீங்கள் என்னோடு கூட இருக்கிறீங்க. ஆண்டவரே, உம்மோடு கூட சேர்ந்து வியாபாரம் பண்ண போகிறேன். இந்த நாளை துவங்குகிறேன். இந்த நாளுக்குரிய வியாபாரத்தை ஆசீர்வதியும். நான் போகும் பொழுது லாபத்தோடு நான் போக செய்வீராக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஐ ஸ்டார்ட் எவ்ரி டே வித் ஜீசஸ். இயேசுவோடு நான் பங்குதாரராக கூட்டம் வச்சிருக்கிறேன். அவருடைய பலத்தை நம்புறேன். இது எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். இந்த ஊழியத்தை நான் சரியான விதத்தில் செய்யணும். ஒரு மாணவனா, நான் கல்லூரி மாணவன் தான். கர்த்தாவே, நீர் எனக்கு கல்வி என்கிற ஊழியத்தை கொடுத்திருக்கிறீங்க. இந்த ஊழியத்திற்கு ஆண்டவரே, நான் படிப்பதற்கு, நான் சுகாதாரமாக இருப்பதற்கு, நான் உணவு உட்கொள்வதற்கு, என் பயணத்தில் தேவைகளை சந்திப்பதற்கு கர்த்தாவே, என் தகப்பனை தாயையும் பலப்படுத்தி இருக்கிறேன். இந்த ஊழியத்தில் உண்மையா இருப்பேன். அங்க மட்டும் ஊர் சுத்திட்டு இருக்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸோட போய் சுற்றி இருக்குமா. அந்த நான் பிரித்தெடுக்கப்பட்டேன் என்கிற இந்த வாழ்வு வந்த பிறகு நான் எந்த காலத்திலும் உணர்வற்றவனா, பொறுப்பற்றவனா இருக்க மாட்டேன். ஏன்? கர்த்தர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். நான் காலேஜில் இருந்தாலும் நான் என் நண்பர்களோடு பிஷப் காலேஜில் படிக்கணும்னு விரும்பினேன். என் நண்பர்கள் எல்லாம் they moved to பிஷப் காலேஜ். எனக்கு மட்டும் கிடைக்கல. என் தாப்பனார் அன்னைக்கு வந்திருக்கணும், அவர் வரல. அவருடைய தாய்மாமன் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க அதிமுக அங்கே இருந்த பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் திமுககாரர். இவர் கரவேட்டி பார்த்தோன்னு எனக்கு கொடுக்கல, போயிட்டு வாங்க அப்படின்ட்டார். ஃபர்ஸ்ட் கிளாஸில் டிஸ்டிங்ஷனில் தான் பாஸ் பண்ணியிருக்கோம், கிடைக்கல. பியூன் கேட்குறார், என்ன சொன்னார் பிரின்சிபல்? நாளைக்கு வாங்க. நாளைக்கு வாங்கன்னா உங்களுக்கு சீட் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்ட்டார். சே, ரைட், லெட்ஸ் கோ. நான் எங்கே படித்தேன்? நேஷ்னல் காலேஜில் படித்தேன். ஏங்க ஆண்டவர் போட்டு சேர்த்தீங்க? எல்லாம் நேஷ்னல் காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹிந்து சமய காலேஜ். நான் வரும்பொழுது போகும்பொழுது நான் பிரித்தெடுக்கப்பட்டவனை ஞாபகப்படுத்தி எல்லா பிராமணர்கள் சொல்லுவாங்க, சாமி வாங்க, சாமி உட்காருங்க, சாமி. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை தந்தார். இந்த உலகம் புல்லாங்கனுக்குள்ள இருக்கு. ஹலோ, நீ பிரித்தெடுக்கப்பட்டவன் நிலையில வாழ்ந்தினா கர்த்தர் மகிமைப்படுவார். அதான் பிரதிஷ்டை. குழந்தை பிரதிஷ்டை பண்றோம். எதுக்கு பண்றோம்? காசு உள்ளவங்க பண்றாங்க. காசு பொருட்டே கிடையாது. நீங்க கர்த்தர் கொடுக்காத விருப்பம். பிரதிஷ்டை பண்ணுகிறோம், நாங்கள் பண்ணி வைக்க வேண்டியதோட கடமை. அமைச்சர்களே, இன்று முதல் இந்த டேப் நான் பணம் கொடுத்து வாங்கினபடினால் எனக்காக, என்னுடைய பிரயோஜனத்துக்காக அதை நான் பயன்படுத்துவேன். நான் நேர்த்தியா பயன்படுத்த, தவறான வழியில் பயன்படுத்த மாட்டேன். டேப் இது ஒரு பெரிய என்னங்க மொபைல் மாதிரி. இதில் நல்லதும் வைக்கலாம், கெட்டதும் வைக்கலாம். ஆனா இந்த டேப்லெட் போல நீங்களும் நானும் கர்த்தரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்னை நல்லதுக்கு மாத்திரமே பயன்படுத்துவார். நான் அவருடைய சொத்து, பெஸ்டான காரியத்துக்கு பயன்படுத்துவார் என்று ஒப்பு கொடுக்கிறவர்களை கர்த்தர் பயன்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. மூன்றாவது, ஐ ஆம் செப்பரேட்டட். உலகத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு விட்டார், வேறு பிரிச்சுட்டார். நான் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கேன். மூன்றாவது, நான் அவரை நான் வெளிப்படுத்த போகிறேன். ஆமே சொல்லுங்க. ஐம் கோயிங் டு எக்ஸிபிட். நான் அவரை வெளிப்படுத்தியே தீர்வேன். எப்படி? அவர் என் ஆவியோடு இசைந்திருக்கிறார். அவருடைய சுவாபத்தை ஆவியிலே நான் வசனத்தின் அடிப்படையில் பெற்றுக்கொண்டு என் சுவாபம் மாறணும். தாழ்மை கத்தே தீரணும். நான் மமதியா இருப்பேன்னா சான்ஸே இல்லை. ஆமே சொல்லுங்களேன். We have to be ready. பணிவோடு வாழ்வதற்கு ரெடியா இருக்கணும். நான் பந்தாவா வருவேன், கெத்தாதான் வருவேன், போயிட்டே இரு. வேதம் அங்க சொல்லவே இல்லை. நான் அவருடைய சுவாபத்தை நான் வெளிப்படுத்தணும். இயேசு போல இருக்கீங்க, இயேசு போல நேசிக்கிறீங்க, இயேசு போல என்னை விசாரிக்கிறீங்க, இயேசு போல டைம் கொடுக்க முடியும். ஐ கேன் கிவ். நான் ரொம்ப நேரம் போராட முடியும் ஒரு நபர்கிட்ட. நான் பார்த்துட்டே இருப்பேன், போயிட்டு அடுத்தது பார்த்து போயிட்டே இருக்கலாம். யூ ஹாவ் டு சேஞ்ச். அதன் கனிகளினால மனத்தினுடைய தன்மை வெளியாக்கப்படும்.
அதுதான் என் கனி. எப்படிப்பட்ட கனி? அவருடைய சுவாபம் எனக்குள்ளே வாழ்ந்து, அதுக்கு பேர் தான் மூணாவது வார்த்தை சாங்டிஃபிகேஷன். என்னங்க? சுத்திகரிக்கப்படுதல். என் ஆவி, ஆத்துமா, சரீரம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருப்பதாக என்னை அழைத்தவர் அவர் அப்படியே செய்வார். அப்படின்னா என்ன? உன்னை கொண்டு வந்துடுவார். அவர் கொண்டு வரும்பொழுது சில பிரச்சனைகள் உண்டாகும். நீங்களும் அவங்க கொடுத்தீங்க நல்லா இருக்கலாம். ஒரு ஆமிச்சங்களேன், ஏன்னா அவர் வாக்கு பண்ணுறாருல்ல. இதனால என்ன பேருக்கு அந்த காலத்தில் இருக்கிற போதகர்களுக்கு ஒரு என்னன்னா, அவர் அடித்து நொறுக்கி படுக்கையில் போட்டு கொண்டு வருவாருங்க. அவர் சொன்னவர் செய்வார் அப்படின்னும் பொழுது ஒழுங்காக கொடுத்தா நல்லா இருக்கும்னு. ஏன்னா அவர் வாக்கு பண்ணியிருக்காருல்ல. ஒழுங்காக கொடுக்கலன்னா என்ன ஆகும்? நீ இஷ்டப்படி போயிட்டு இருந்தீன்னா எங்கேயா போகும். ஆண்டோடைய பாதுகாப்பு நம் கர்த்தருடைய சித்தப்படி போகும்பொழுது தான். பக்கத்து மாதம் கர்த்தருடைய பாதுகாப்பு அவருடைய சித்தப்படி பயணிக்கும் பொழுது தான். சித்தம் சொல்லுங்க, தேவனுடைய சித்தம் தேவனுடைய வார்த்தையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் போய் அப்படியே ஊழியக்காரங்கிட்ட போய் ஐயா ஜெபம் பண்ணுங்கய்யா தேவ சித்தம் என்னன்னு கேட்டு சொல்ல. பைபிள் கையில் இருக்கையாப்பா, யூ ஹேவ் தி பைபிள். உங்கள்கிட்ட பரிசுத்த வேதாமத்தை அதை விட்டு ஏன் போய் தேடுற? நம்ம உலகத்தில் சொல்லுவாங்களே, வெண்ணெய் கையில் இருக்க நெய்க்கு தேடாதே. யூ ஹேவ் தி பட்டர். வெண்ணெயிலும் மதுரமான கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. இதை வச்சுக்கிட்டு நீ போய் அங்கங்க தேடிட்டு இருக்க. அது குழந்தைகளா இருக்கும் காலத்தில் நீங்கள் குழந்தை பருவத்தை தாண்ட வேண்டும். குழந்தைகளாகவே இருக்கக்கூடாது. எனக்கு தூக்குறது சத்து இருக்கான்னு தெரியல, அர்த்தம் கொடுத்துருவாரு. ஜாஷுவா வாங்க தாங்க. இல்லை யாரும் குட்டி பிள்ளைங்க இருக்கேன், எல்லாம் சண்டே கிளாஸ் போயிட்டாங்களா? ஜாஷுவா வாங்க. இவர் ஜாஷுவா மணிகண்டன். அவங்க தாப்புனா தாயார் என்னை மன்னிக்க வேண்டும். ஏன்னா முன்னாடியே சொல்லிடுறேன், ஏன்னா நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்றது எனக்கு சொல்ல போகிறேன். ரைட்? இப்போது இவர் எவ்வளோ வெயிட் இருக்காரா எனக்கு தெரியல. நான் இருங்க தங்க, நீங்கள் இங்கே என்னை விட்டு கொடுக்கணும். வெட்கப்படாத தங்கம். ரைட், இங்கே பாருங்க, நான் இடுப்புலையே தூக்கிட்டு ஆமாம் நல்லா இருக்கேண்ணா ஜாஷுவா அப்படி நல்லா இருக்கியா அப்படின்னு போனேன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவன் வாழ்க்கை சின்ன பண்ணமாகும். இப்படி தான் நடக்கணும்ப்பா, இப்படி தான் பயணிக்கணும்ப்பா, இப்படி தான் நான் செயல்படணும்ப்பா, இப்படி தான் போகணும்ப்பா, இப்படி தான் வருவணும்ப்பா, இப்படி தான் சிந்திக்கணும்ப்பா அப்படின்னு எங்கேருந்து கற்றுக்க முடியுமா? பரிசுத்த வேதாமத்தில் தான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. God bless you. Thank you. அப்போது இடுப்பில் எவ்வளோ நாள் தூக்கிட்டு போக போகிறீங்க? ஊழியக்காரர்கள்லாம் இடுப்பில் தூக்குறாங்க. நான் ஊழியக்காரர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஐ தேங்க் ஆல் த பாஸ்டர்ஸ், இவாஞ்சலிஸ்ட், ப்ராஃபிட்ஸ். I thank all the teachers. I thank all the apostles. அப்போஸ்தலரை கனம் பண்ணுறேன், தீர்க்கதரிசிகளை கனம் பண்ணுறேன், மேய்ப்பர்களை கனம் பண்ணுறேன், போதகர்களை கனம் பண்ணுறேன், சுவிசேஷங்களை கனம் பண்ணுறேன். என் கையில் மேனுவல் இருக்கியா? என் கையில் பெரிய புக்கே இருக்கு, அதை நான் படித்தா போதும். ஒரு அமைச்சர்களே சத்தமே. அப்போ நிறைய பேர் போய் கேட்குறீங்களோ? உன் காலில் இல்லைங்க. ஒரு அமைச்சருங்க. ஹல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். தேங்க்யூ ஜீசஸ். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். இது சரியான விதத்தில் அணுகணும் இந்த புத்தகத்தை. இது ஒரு அன்பின் உறவின் அடிப்படையில் காணப்படுகிற இந்த புத்தகம். இது பாடல் நடையில் எழுதப்பட்டபடினாலே கவிகள் புத்தகத்தோடு இணைஞ்சிருக்கு. இந்த புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் என் பிரியமான புறாவே அப்படின்னு கூப்பிடுறார். என்னங்க? பிரியமான புறா. சாலமோன் சூனமத்தியாலை பார்த்து சொல்றார், அவருடைய வாழ்க்கையில் நிறைய பேர் திருமணம் முடிச்சார், அதுல இந்த ஒரு பெண். இப்போ சாலமோனை இயேசுவோடு ஒப்பிடுங்க. அந்த பிரியமான சூனமத்தியால் நீங்களும் நானும் சபை. ஒரு அமைச்சர்களே
சொல்றாரு, உன் முகரூபத்தை காண்பி. என்னங்க? சத்தமா சொல்லுங்க. இதெல்லாம் வசனம் எடுங்க. எடுத்துட்டீங்களா? 2ஆம் அதிகாரத்திலேயே மாறுது. எஸ் 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 2ஆம் அதிகாரம். இருங்க நான் போயிடுறேன். லெட் மீ கோ டு இட். ரைட். 1ஆம் அதிகாரத்தில் தான் வாசிக்கிறோம் நினைக்கிறேன் இல்லையா? 1 தானே? 2ஆம் அதிகாரம். 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கண்மலையின் வெடிப்புகளில், இது ஒரு பெரிய ஆவிக்குரிய சத்தியம். கண்மலை என்பது இயேசு. வெடிப்பு என்று சொல்லும்போது அதோடைய விழா, பிளக்கப்பட்ட விழா. இந்த வாசிங்கம்மா. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மலையிடங்களிலும் தங்குகிற என் புறாவே அப்படின்னு என்ன சொல்றாரு? அவள் நேசிக்கிற அந்த பெண்ணை பார்த்து, சூனபத்தை பார்த்து சொல்றா. சாலமோன் சொல்றாரு, இங்க ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, கண்மலையாக இயேசு, அவர் பிளக்கப்பட்ட கண்மலை, மீட்கப்பட்ட எல்லாரும் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கோம். தங்குகிற சிகரங்களில் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. உன் முகத்தை எனக்கு காண்பி. எப்ப காண்பிக்க முடியும்? ஜெபத்துல காமிக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். You can show your face to God. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தத்தை என்ன செய்யணும்? கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முக ரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன் கற்றுக்கொள்கிறோம்? எனக்காக இன்னொருத்தர் ஜெபிக்கணும் தேவையில்லை. நான் ஜெபிக்கிறத அவர் பார்க்கணும் விரும்புறார். ஆமென் சொல்லுங்க. கேட்கணும் விரும்புறார். உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுத்திருக்கார். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். சொல்லுங்க. நான் என்னுடைய சகோதரரை பார்த்து தான் சொல்லுவேன், எனக்கு எப்படி அப்பாவும் உனக்கு அப்பா தம்பி, நேரத்தை செலவிடு அப்படின்பேன். என்ன வருத்தப்படுவாங்க அப்பா. அவர் கூப்பிட மாட்டார், வாங்க உங்களோட பேசுன்னு சொல்ல மாட்டார். எதிர்பார்ப்பார், என் பிள்ளைகள் வந்து என்னோட பேச மாட்டார்களா? அவர் வாழ்க்கையில் ரொம்ப கசந்த வாழ்க்கை அவருக்கு. அவர் எவ்வளோ கஷ்டப்பட நான் பார்க்குறேன். அந்த கடினமான வாழ்க்கையில் மனைவி இழந்தார். மனைவி இழந்த பிறகு எல்லாரும் வந்து பேசினாங்க. பெரிய பெரிய ஊழியக்காரர். எங்கள் அம்மா இருக்கும் பொழுது அவருக்கு துணையாக இருக்க முடியல, அப்படி சூழ்நிலை. அப்போது கேட்கிறார், ஜீவானந்த் ஐயா, மதிப்புக்குரிய தினகரன் ஐயா, மரியாதைக்குரிய சிலோனில் ஊழியம் செய்த ராஜேந்திரன் ஐயா, ஜீசஸ் லீவ்ஸ் மினிஸ்ட்ரி, இயேசு அழைக்கிற ஸ்தாபகர் ஸ்தோத்திரம் தினகரன் ஐயா, மகிழ்ச்சி ஊழியத்தின் ஸ்தாபகர் ஜீவானந்த் ஐயா, இவங்களாம் கேட்குறாங்க, இன்னொரு பொண்ணு பார்க்குறேன், கல்யாணம் பண்ணிக்க. என் தகப்பனார் ஒரு துணை தேவைதான், அதை உணர்றார். ஆனால் என்கிட்ட வந்து கேட்குறார், அப்பா, ஏன்னா சின்னம்மா வந்துட்டா எங்களை ஏற்றுக்குவாங்களோ ஏற்றுக்க மாட்டாங்களோ தெரியாது. கேட்குறாரு, அப்பா அப்படி சொல்கிறாங்கப்பா, என்ன செய்ய? நான் சொன்னேன், அப்பா உங்களுக்கு அந்த கிருபை இல்லைப்பா, இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் சின்னம்மாவை நான் ஏற்றுக்கிறேன், உங்களுடைய மகிழ்ச்சி தான் எங்கள் மகிழ்ச்சி அப்படின்னு சொன்ன பொழுது, நீங்கள் சொல்லுங்கப்பா. ஒரு நாள் ஜெபம் பண்ணார். அடுத்த நாள், நான் கல்யாணம் பண்ணலடா, உங்களுக்காகவே வாழ்வேன். அப்போ நான் ஒரு பொருத்தனை பண்ணேன் இந்த ஆர்டரில், அவர் இருக்கிற வரைக்கும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். எந்த விதத்தில் அவருக்கு உதவி செய்வார்னு எனக்கு தெரியாத ஆண்டவரே. குடும்பத்தார் உதவி செய்ய தெரியும், எனக்கு வர்ற மனைவி எப்படி செய்வாங்கன்னு தெரியாது. ஆனால் அவர் இருக்கிற வரைக்கும், ஏன்னா தரகரெல்லாம் வருவாங்க எனக்கு பொண்ணு பார்க்கறது. அப்போ நான் அதை மட்டும் சொல்லி ஜெபித்தேன். எதற்காக அதை சொல்கிறேன்னா, இந்த வார்த்தை உன் முகரூபத்தை ஒரு தகப்பனை போல
நான் அவரோடு பேசணும்னு விரும்புவார். அதனால் எப்பவுமே உட்காந்துக்குவேன். அவர் போகிற இடம்லாம் வாகனத்தில் கூட்டிகிட்டு போவேன். வாகனம் அவர் கிரையம் கொடுத்து வாகனம் தான் கூட்டிகிட்டு போவேன். அவளோட பேசுவேன், அவளை உற்சாகப்படுத்துவேன். அவளை எதிர்க்கிறவர்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது அப்பாட்ட சொல்லுவேன், அப்பா உங்களை அழைத்தவர் இவர்கள் அல்ல, இயேசு அழைத்தார். I used to remind, I used to talk. அவருடைய ஆவி உயிர் பெறும். நான் அவரோடு பேசும் பொழுது, நான் தேவனோடு பேசுறதுனால ஏன் அவருடைய ஆவி உயிர் பெறுவதில்லை, ஏன் ஆவி உயிர் பெறும்? When I pray, God's spirit helps my spirit to be revived. என்னை உயிர் தெழுப்புவது கர்த்தர். அதனால நீ ஜெபம் பண்ணுன்றேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் இல்லைன்னு பொழுது சவால் தான். அவர் இல்லைன்னு பொழுது மனுஷன் யாரும் தெரிஞ்சுக்க முடியும். அவர் இல்லைன்னு சொல்லும் பொழுது, ஆனால் ஒன்று நிச்சயம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. பக்கத்து மாசம் கர்த்தர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். ஆமே, அந்த இயேசு உங்களோடு இருக்கிறார். நான் ரூத் பிரிசில்லா அவங்க அந்த நிகழ்ச்சி நடத்தும் பொழுது இதை தான் நாங்கள் குடும்பமாக உட்காந்து சிந்திச்சோம். அப்பா இல்லை, இயேசு தான் அப்பா. நம்ம தான் நிற்கிறோம். குறைவில்லாத ஒரு உரிமையே இல்லை. இந்த நேரத்தில் உட்காந்து எதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கறத விட்டுட்டு தேவனை போல அப்பாவாக இருந்து நடத்தி கொடுக்கணும். ஒரு அமைச்சல்கள் ஐயா, தட்ஸ் வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ். தாயும் அவரே, தந்தையும் அவரே. சொல்லுங்க, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தானாட்டுவார், சீராட்டுவார். இயேசு தானாட்டுவார், சீராட்டுவார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. He will never let you down. அவர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். அவரோடு பேசணும்னு ஆவலாக இருக்கிறார். ஜெப வாழ்க்கை எத்தனை பேர் கூட்டிக்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா. வேத வாசிப்பு இன்னும் கூட்டிக்கங்க. டைம் கிடைக்கும் பொழுது கூட்டிக்கங்க. Read the word and pray on that. ஏதா வேத வசனத்தை வாசித்து அதை சார்ந்து ஜெபம் இருக்கட்டும். அப்போ உங்களுக்கு தைரியம் உண்டா இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்களேன். சொன்னார் பாருங்க, நான் உனக்கு கட்டளையிட இல்லையா? என்னுடைய மொழிபெயர்ப்பு வாசிக்கிறேன். பலன் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாத, கலங்காத. நீ போகும் இடமெல்லாம் நான் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோட கூட இந்த பட்டணத்தில் இருக்கும் பொழுது இருப்பாரு. டிரான்ஸ்பர் நிமித்தமா, இடமாற்றத்து நிமித்தமா வெளியூருக்கு போகும்பொழுது இருப்பாரு. நீ பூமியில இன்னொரு தேசத்துக்கு நீ போனாலும் அங்க இருப்பாரு. ஏண்டா அவர் இம்மானுவேல். இப்ப வாசிங்க, மத்தேயு 1:21, 22, 23 வாசிங்கம்மா. வாசிங்க, மத்தேயு 1ஆம் அதிகாரம். இயேசு என்றால் அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். அங்க ஒரு பேர் வச்சிருக்கு, இயேசுன்னு பேர் வைக்கிற இம்மானுவேல். இம்மானுவேல் என்பது அவருடைய குணம். எழுதிக்கங்க. இம்மானுவேல் என்றால் என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒரு அமைச்சர்கள இயேசு என்னை ரட்சித்தது மாத்திரமல்ல, உலகத்திலிருந்து வேறுபடுத்தது மாத்திரமல்ல, பிசாசப்படியிலிருந்து வேறுபடுத்தது மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து வேறுபடுத்தது மாத்திரமல்ல, அவருக்கென்று என்னை பிரதிஷ்டை செய்தது மாத்திரமல்ல, அவர் என்னை சுத்திகரிப்பது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்றார்? அவர் இம்மானுவேலா இருக்கிறார். பக்கத்து பசங்க, தேவன் உங்களுக்குள்ளே. ஆமென் சொல்லுங்களேன். பவுல் சொல்றார், இதோட நம்ம பந்திக்கு பார்ப்போம். என் சரீரம் இந்த உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கு. ஒரு அமைச்சர்களே, நான் இதெல்லாம் அறையப்பட்டிருக்கேன். அப்போ நான் அல்ல, இயேசுவே எனக்குள். ஒரு அமைச்சர்களே, அப்ப எப்படி வாழ்றார்? என் கண்ணு வழியா பார்க்கிறார். நான் என்ன பார்க்கிறோனோ இயேசு தான் பார்க்கிறார். என்ன விரும்புகிறோனோ, ஆசையை வளர்த்துக்கிறோம், இந்த கண்ணு வழியா தான் பார்க்கிறார். அப்போ
ஐசக் வாழ்றேன்னா பார்க்குறேன்னா இல்லை இயேசு பார்க்குறாரா? என் கண் வழியே பார்க்குறாரு, என் காது வழியே கேட்குறார். சினிமா பாட்டை கேட்குறேன்னா தேவனுடைய பாடல் கேட்குறேன்னா? இயேசு சினிமா பாட்டல் கேட்குறாரா? சினிமா எங்கே கொண்டு போகிறது? தப்பாக நினைக்காதுங்க. அவன் பாவத்திலிருந்து படத்தை எடுக்கிறான். அதில் நடிக்கிறவர்கள் எல்லாரும் தங்களுடைய கற்பை இழந்தால்தான் நடிக்க முடியும். வேசித்தனம், விபச்சாரம். ஒரு தம்பி விஸ்காம் படித்து முடித்தார். முடிச்சுட்டு அவர் ஒரு தேவட ஊழியக்காரன், இன்னைக்கு சாட்சியாக தான் இருக்கார். சொல்கிறாரு, பாஸ்டர், இன்னொருத்தனுடைய மனைவியை பைக்கில் கொண்டு போய் விட்டுறான், இன்னொருத்தனை கொண்டு போய் விட முடியல. அப்படின்னா என்ன? சினிமா துறை முழுவதும் சோதாம் குமாரா போல இருக்குப்பா. இவன் எடுக்கிறது எதுல இருந்து எடுப்பான்? பரிசுத்தத்திலிருந்து எடுப்பான். அவன் எடுக்கிற திரைப்படங்கள் வந்து இல்லையா, இவைகளை தயாரிக்கிறான், பூஜை போடுறான். என்ன பூஜை போடுறான்? இதை பார்க்குறவன் தொடர்ந்து பார்க்கணும், எனக்கு வருமானம் வரணும், இந்த ஃபிலிம் நல்ல விலைக்கு போகணும். அதை பார்க்குறவன் பற்றி அவனுக்கு கவலையே கிடையாது. அதில் கணவன் மனைவி தனி அறை, அதை வெளியே காமிக்கிறான், காட்சி காமிக்கிறான். எப்படி மனைவிக்கு துரோகம் செய்யலான்னு கற்றுக் கொடுக்குறான். எப்படி நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. மனைவிக்கு எப்படி துரோகம் செய்யலாம், கணவருக்கு எப்படி துரோகம் செய்யலாம் கற்றுக் கொடுக்குறான். அப்புறம் என்னங்க, எப்படி சண்டை போடலாம், எப்படி துன்மார்க்கமாக வாழலாம், எப்படி கலகம் பண்ணலாம், எப்படி கொலை செய்யலாம்னு கற்றுக் கொடுக்குறான். இதை நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்னு பார்க்கும் பொழுது இயேசுவா சேர்ந்து பார்க்குறாரு. நீங்கள் அல்ல, இயேசுவே உங்களுக்குள்ள இருந்து பார்க்குறாரு. நிறைய பேருக்கு சுவிட்ச் ஆன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இயேசுவே பார்க்குறாரு, இயேசுவே கேட்குறாரு. இன்னைக்கு ஆபாசத்தை பார்க்குறவங்க இயேசு சேர்ந்து பார்க்குறாரு. உன்னுடைய சரீரம், உன்னுடைய தாயுடைய நிர்வாணம், உன் சகோதரனுடைய நிர்வாணம், மற்றொரு நிர்வாணம் நீ பாராதிருப்பாயாக. இயேசு எனக்குள்ள இருக்கிற இயேசு இருக்கிறார். பணம் என்ற எனக்கு லஞ்சமும் கிடைக்குது. அதுக்கு வேதம் லஞ்சத்துக்கு என்ன சொல்லுது? பரிதானம். சத்தமா சொல்லுங்க. பரிதானம் வாங்கினவன் சபிக்கப்பட்டவன். உதடு வழிய இயேசுவின் வார்த்தைகள், உண்மையின் வார்த்தைகள், கனிவுள்ள வார்த்தைகள், கிருபை நிறைந்த வார்த்தைகள் வேணும். அதுக்கு பதில் நான் ஹேட்ரட் ஸ்பீச், வெறுப்பின் வார்த்தைகள், காயப்படுத்துகிற வார்த்தைகள், மற்றவர்களை உடைக்கிற வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் இருக்கும்னா இயேசு தான் பேசினாரா? இயேசு உருவாக்குகிறார், உணர்த்துகிறார், அதுக்கு பயன்படுத்துவார், கண்டித்து உணர்த்துவார். இதிலே நான் கெட்ட வார்த்தை பேசும்பொழுது, இதிலே வழியா நான் சிகரெட் இழுக்கும் பொழுது, உறிஞ்சி இழுக்கும் பொழுது, இதே வழியா நான் தண்ணியை ஊற்றும் பொழுது, இது வேறு பிடிக்கப்பட்ட சரீரம். இயேசுவும் சேர்ந்து குடிக்கிறார். ஒரு படத்தை நான் பார்த்தேன், சூப்பராக ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாங்க. ஒருத்தன் போதை ஏத்துறான். அவன் கைக்கு பதில் இயேசுவானவர் கையை வைக்கிறார். என் மேல குத்து. How are you thinking? தேவன் கொடுத்திருக்க சித்த சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்துறோம்? How far we are using our right. அதனால தான் சொல்றார் 81ஆம் சங்கீதமா 82ஆம் சங்கீதம். அதை நான் சொல்லி இதை உணர்த்த சொல்லுகிறதுனால கேட்டுக்கிறேன். தயவு செய்து I want somebody to read. எல்லாரும் எடுத்து வாசித்து ரொம்ப நல்லா இருக்கும். 81ஆம் சங்கீதம் நினைக்கிறேன் இல்லை? ஓ தேங்க்யூ. 82ஆம் சங்கீதம். தேவனும் நியாயாதிபதிகளாகிய அவருடைய மக்களும் அப்படின்னு பேசுறார். ஆசாப் என்கிற லேவி புத்திரரில் ஒரு குமாரன் ஆசாப். ஆசாப்புடைய குமாரர்கள் தேவனுடைய ஆலயத்திலிருந்து பாடுகளை பாடுவார்கள். அவர் சொல்றார், எல்லாம் சேர்ந்து வாசிங்க. 1ஆம் வசனம் 722ஆம் பக்கம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார்.
தேவர்கள் நடுவிலே அவர் நியாயம். யார் இந்த தேவர்கள்? நீங்களும் நானும். வெளியே போய் சொல்லக்கூடாது, பாஸ்டர் தேவர் ஜாதி தான் பெருசுன்னு சொன்னாருன்னு சொல்லிடக்கூடாது. உங்களை இன்னும் தேவர்ன்றார். பக்கத்து சொல்றேன், நீங்க சொல்லுங்க, நீங்க தேவர்கள். வெளியே போய் சொல்லக்கூடாது, வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவர்கள் நீங்கள் சொல்லிட்டார் பாஸ் சொல்லிடக்கூடாது. சொல்லுங்களையா, கவனிக்க. பாருங்க, தேவர்கள் என்றும் தேவர்கள் நடுவில் அவர் என்ன செய்யறார்? நியாயம் விசாரிக்கிறார். நியாயம் விசாரிக்கும் பொழுது தேவனை போல விசாரிக்கணும். சொல்ல சில பேருக்கு அப்படியே எவ்வளோ அடிச்சு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. மன்னிங்கடா, மன்னிங்க. How will come? எப்போ வரும்? நம்ம மன்னிக்கிறது எவ்வளவு தயக்கம் காட்டுறோம், மன்னிப்பதில் எவ்வளவு முரட்டாட்டம் பண்றோம். எது வரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து, என்ன தீர்ப்பு, என்ன நியாயம், என்ன அநியாயம்? என்னை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பிள்ளைங்க தகப்பன் தாய் இல்லாதவங்க. அதுல கல்வி ஆற்றல் கொஞ்சம் குறைவுள்ளவங்களும் இருக்கிறாங்க. தாய் தாப்பனுக்கு கல்வி, ஏன்னா அந்த உலகம் அவங்கள பத்திட்டு போறது ரெடியா இருக்கு. பிக் கோ. அதனால தான் பிள்ளைகளுக்கு தாய் தாப்பனுக்கு பார்த்து சொல்றேன், பிள்ளைகளை நேசிக்க பழகுங்க. ரூல்ஸ் போடாதீங்க, அன்பு செலுத்துங்க. அன்பினால் எடுத்து சொல்லுங்க. Teach them with love. அன்பு பாராட்டுறாங்கனால பிள்ளைங்க புரிஞ்சுக்க கூடாது, என்னை விட்டா வேற கதி இல்லை, நான் சமாளிச்சு எங்க அம்மா அப்பா காப்பாற்றணும், எங்க அப்பா காப்பா, அதை மட்டும் நினைச்சிடாதீங்க. ஏன்னா அவர்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அப்பா அம்மா கைவிட மாட்டாரட்டவர். அந்த மமதை வந்துடக்கூடாது. சொல்றாரு, எது வரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு. அதனால திக்கற்ற பிள்ளைகளுக்கு நான் நிற்பேன். I will stand. திக்கற்ற அனாத பிள்ளைகளுக்கு நிற்பேன். ஏன்னா கர்த்தர் நிக்க சொல்றாரு. யாக்கோபு 1 கடைசி அதிகாரத்தில் சொல்றார், திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் அவர் படுக்கிற ஒவ்வொருத்தரத்துல. அதான் உண்மையான தேவ பக்திடா. உன் லெவல்ல தேவ பிள்ளைங்க என்ன செய்யணும், நம்முடைய ஸ்தானத்திலிருந்து இறங்கி போய் யாராருடையோ சண்டை போடுறோம். சொல்றாரு, துன்மார்க்கருக்கு முகதாட்சியம் பண்ணுவீர்கள். துன்மார்க்கனா தேவ பயம் இல்லாதவனுக்கு எவ்வளவு நாள் நீங்க இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. பாவம் பாவம் பாவம். 3, ஏழைக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கு திக்கற்றவர்களுக்கு நீதி செய்யுங்கள். அநியாயம் செய்யாதீங்கடா, ஏழை எளிய பிள்ளைகளுக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீதி செய்யுங்க அப்படின்றார். மன்னிச்சுக்கங்க, இந்த வார்த்தையெல்லாம் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காங்க. நீதி செய்யுங்கள் பரிசுத்தவான்களே. 4, பலவீனரையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை through the word அவர்களை விடுவீங்க. அவளுக்காக நில்லுங்க, அவளுக்காக ஜெபிங்க, அவளை தப்புவீங்கள். 5, அறியாமலும் உணராமல் இருக்கிறார்கள். இவ்வளவு வசனத்தை பார்த்து அறிவு இல்லை, உணர்வு இல்லை. உணராம சொல்லுங்களையா. அந்த கரத்தில் நடக்குது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்காங்க. எல்லாருக்கும் வேத வெளிச்சத்தில் நடக்கல, இருளில் தான் நடந்துட்டு இருக்காங்க. they walking in darkness நடக்கிறார்கள். தேசத்தின் அஸ்திபாரெல்லாம் செய்து எல்லாம் சேர்ந்து பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பார்த்துட்டு சொல்லுங்க, நீங்க தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவருடைய மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். இதை சொன்ன உடனே எல்லா பயிலும் கல் எடுத்துட்டான். சுவாமி அடிக்கிறதுக்கு இதை நீங்க கல்லுக்குள்ள எடுத்துடாதீங்க. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, நீங்க குட்டி தெய்வம், அதனால நீங்க குட்டி கிறிஸ்து. சொல்லுங்க, இந்த எண்ணத்தோடு சிந்தனையோடு போங்க. அதான் கல்யாண காட்சி பார்க்கும்போது சொல்றாரு, குடிந்திருக்கிறேன் வசனம்னா போயிட்டே இருக்கிறேன். ரைட். 2 கொரிந்தியர் தானா இல்லை 1 கொரிந்தியர்? ஓகே, 7ஆம் அதிகாரம்.
6ஆம் அதிகாரம் எத்தனை வசனங்க? 14 வசனத்தை ஸ்டார்ட் பண்றார். கல்யாணத்தை பற்றி பேசுகிறார், வியாபாரத்தை பற்றி பேசுகிறார். கூட்டு முயற்சியில் வியாபாரம் செய்கிறவங்க, கல்யாணம் பண்ணுறவங்க எல்லாரையும் அப்படியே கவனிங்க. அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன், நுகம்னா மாட்டு வண்டி, மாட்டு வண்டியில் 2 மாடு பூட்டின வண்டி கொஞ்சம் பாருங்க, 2 மாடு பூட்டின குதிரை வண்டியை பாருங்க, சும்மா புரியுற மாதிரி. இதோட ஒப்பிடுறார் பவுல். பார்க்குறார் எபேசு சபையில் இருக்கும் பொழுது, அங்கேருந்து கொருந்து பட்டணத்தில் இப்படி இருக்கிறாங்க ஐயா, அவன் ஒன்று இழுத்துட்டு வந்துடுறான். கோச்சுக்காதீங்க, புரியுற மாதிரி சொல்கிறேன். பிரச்சனை வந்துடுது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு பவுல் அப்படியே நின்று சந்தில் அப்படியே நின்று நிற்கும் பொழுது 2 மாட்டு வண்டி போகுது. அப்படி பார்க்குறாரு, என்ன கடிதம், என்ன ரிப்ளை எழுதுறது, என்ன கடிதம் எழுதுறது கொருந்து பட்டணத்தில். பாரு, இந்த 2 மாடு ஒத்துமையாக போகுது பாரு. அதை செலுத்துகிற மாடோட்டி சொல்லுகிற வழியிலேயே போகுது, ஏக மனதோட போகுது. 2 பேசிக்கிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம எஜமான பத்திரமா கொண்டு போய் சேர்ப்போம், இல்லாட்டி நமக்கு பெரம்படி விழுவோம். என்னங்க, அது பேசிக்கணும்னு வச்சுக்கோங்க. பேசுகிற மாதிரி உங்களுக்கு கற்பனை கரெக்டாக போவோம். கணவன் மனைவியும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே திருமணம் முடிப்பது தான் நல்லது. இல்லை என்றால் ஒன்று இவர் ரட்சிப்புகள் கொண்டு வந்துருவார், இல்லைன்னா யாரை கல்யாணம் முடிக்க அவன் கொண்டு போயிடுவான் உலகத்துக்கு. பி கேர்ஃபுல். நான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதைங்க, பார்த்துக்கவங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்க வேண்டியது தான். சொல்றாரு நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். சொல்றாரு, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஹலோ, ரட்சிக்கப்பட்டவங்களை என்ன சொல்றாரு? நீதி. ரட்சிக்கப்படாத ஒரு பெண்மணியா வந்தா, ரட்சிக்கப்படாத ஒரு கணவனை வந்தா அநீதி. சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? என்னங்க? ஒளிக்கும் இருளுக்கும். ரட்சிக்கப்பட்டவன் சத்தியத்தின் வெளிச்சத்தில் இருக்கிறான், ரட்சிக்கப்படாதவன் சத்தியத்தின் வெளிச்சத்தில் இல்ல, இருள இருக்கிறான். அப்போ ஒளியும் இருளும் சேர்ந்து வராதராப்பா, சரியா வராது. பிளீஸ், உன்னை ஒருத்தன் நேசிக்கிறானா உன்னை மூக்கும் முழியுமா இருக்கிறதா நேசிக்கிறான். இட்ஸ் ஒன்லி ஃபார் த ஃபிளஷ். வாலிபனே, வாலிப சகோதரியே சொல்ற அடுத்தது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. ஹலோ, மண்டார் பாயிண்ட். உங்களை யாரு சொல்றாரு? கிறிஸ்து. கல்யாணம் ஆக போறவங்கலாம் ஒரு கையை உயர்த்துங்களேன். வாலிபர்கள், ஆமா தூக்குங்க. வேற யாரும் இருக்கா? வாலிபர்கள் இருக்காங்களா? திருமணமாக்காக காத்து இருக்கிறவங்க, ரைட் மகரி, காட் பிளஸ் யூ. வேறையா நிச்சயம் பட்டுறதுனால வானா, ஃபெய்த் இருக்கிறாங்க, ஐரன் இருக்காங்க, இதெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் குட்டி கிறிஸ்தவ. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த பிள்ளைகளுடைய பேர் சொன்னதுக்காக வருத்தம் தெரிவிக்கிறேன், என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் குட்டி கிறிஸ்து, யூ ஆர் கிரைஸ்ட். கிறிஸ்து போய் வெளியே போய் சொல்லிடக்கூடாது. குட்டி கிறிஸ்து, நீங்கள் தேவர்கள், குட்டி தேவர்கள். அப்போ தேவருக்கும் விசுவாசுக்கும் மறுபடியும் பவுல் என்ன சொல்றாருங்க? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவங்க வீட்டில் யாரெல்லாம் அவங்களுக்கு எதிராக நிற்கிறாங்களோ அப்படி பார்த்து சொல்ல, பேலியாளி, பேலியாளி மகனே, பேலியாளி மகளேன்னுவாங்க. நானும் கொஞ்ச நேரம் போய் உட்காந்து தேடி பார்த்தா பிசாசுக்கு பிறந்த பிள்ளையேன்னு அர்த்தம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்பட்டதான் கல்யாணம் பண்ணோம், இல்லாட்டி பிசாசு கொடுத்த பிள்ளைய தான் கட்டிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு ஜாஷுவாட்டம் அவர் குட்டி கிறிஸ்து. வாங்க தங்கம், வாங்க. ஊழியக்காரரை கூப்பிடுறேன், அவன் மேலே அந்த அபிஷேகம் இருக்கு. இவர் தான் இயேசு. இவருக்கு ஒரு நல்ல பொண்ணை ஆண்டவர் ஏற்ற காலத்தை கொடுப்பார். நாங்கள் ஜெபம் பண்ணிட்டுருக்கோம். இப்போ நான் தான் மனவாட்டி. சொல்லாதீங்க, நான் பிசாசாக மாற்றிக்க. பிசாசை கல்யாணம் பண்ண அப்படி இருக்கும். ஜாச சொல்றார், ஊழியத்துக்கு வா. இல்லை இல்லை இல்லை, இந்த ஊழியத்துலாம் வேணாம், அப்படியே போகலாம். இல்லை இல்லை, ஊழியத்துக்கு வா, பிரசங்கம் போடணும். அதெல்லாம் கிடையாது, நான் வாழ மாட்டேன். இப்படின்னா எப்படி இருக்கும்? சரியா வராது.
அப்போ பிசாசுக்கு பெத்த பிள்ளை கல்யாணம் பண்றதை காட்டலாம் தேவனுடைய பிள்ளை கல்யாணம் பண்றது நல்லது. ஆமாம், தேங்க்யூ தக்கா, காட் பிளஸ் யூ. நீ யாரை பார்க்குற, என்ன செய்கிற, நீ தெரிஞ்செடுக்கிற, அதுக்கப்புறம் உனக்கு தான். ஆனால் ஆண்டவர் என்றைக்குமே உன் சாய்ஸை மதிக்கிறார், உன் தேர்ந்தெடுப்பதில் மறிக்கிறார். ஆனால் சரியானது தேர்ந்தெடுக்கிறியா, ரொம்ப முக்கியம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பாருங்க. கரேஜ், தைரியம் எதனால் வருது? தேவனுடைய வார்த்தையில் நான் ஊன்ற கட்டப்படுவதனால. அதனால் வருகிற விசுவாசம், ஃபெய்த். ஒரு முதல் வசனத்தை உதாரணம் தான் பார்த்தோம். ஜோஷுவா இன்னும் கொஞ்சம் அடுத்த வாரத்தில் பார்ப்போம். அவன் பேரும் அவன் செயல் அப்படி இருந்துச்சு. இயேசுவின் நாமம் பேரும் செயல். ஜோஷுவா, யெகோஷுவா, யெஷுவா, ஜீசஸ். ஜோஷுவா என்ற பெயர் இயேசு கிட்ட இருந்து தான் வந்தது. வார்த்தை, நீங்க தப்பித்தவை பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஜோஷுவான்னு பேர் வச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க. ஒரு நோக்கத்தோடு தான் வைக்க வச்சிருக்கார். அவனை பார்த்து சொல்ல, பலன் கொண்டு திறமை, கலங்காதே, திகையாதே, எதை குறித்து பயப்படாத, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோட இருப்பேன். வாக்கு, இந்த வாக்கு எதுக்கு தெரியுமா? அவருடைய பிரசன்னத்தை வாக்களிக்கிறார். இதில் எனக்கு தைரியம், குறிச்சுக்கங்க. அவருடைய பிரசன்னத்தை எனக்கு வாக்களிக்கிறார். ஐ வில் பி வித் யூ, நான் உன்னோட இருப்பேன், உன்னுடைய எல்லா சூழ்நிலையும் இருப்பேன். நீ எதிர்த்து வருகிற மத்தியிலும் இருப்பேன், உன்னோட இருப்பேன். உன்னை அதிலிருந்து விடுதலை ஆக்குவேன். நீ வெற்றியா இருக்கும் பொழுது உன்னோட இருப்பேன். பணிவா இருக்க உதவி செய்வேன். உன்னோட நான் இருப்பேன்யா. தேவ பிரசன்னம், இதில் உங்களுக்கு தைரியம் வரணும். யோசுவாக்கு ஒரு தைரியம், நான் சின்ன பையன், எல்லாரும் மூத்தவங்களா இருக்கிறாங்க, இவளெல்லாம் இப்படி நடத்தி கொண்டு போவேன். ஸ்தோத்திரம், அவர் இருக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டாரு, நான் பயணிப்பேன். ஆமே சொல்லல. எத்தனை பேர் பயணிக்க போறீங்க வாழ்க்கையில்? தொடர்ந்து பயணிப்பேன். ஏன்? கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் பிரசன்னத்தை வாக்களித்திருக்கிறார். God has vouched and he said in the scriptures that I will be with you. நான் போகிற இடம்லாம் உன்னோட இருப்பேன். அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் ரூத் பிரிஸ்கில்லா சென்னைக்கு போக போறாங்க, நான் உன்னோட இருப்பேன். I will be with you, உன்னோட இருப்பேன். ஒன்னே ஒன்று, நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாத. வசனத்தை உனக்கு மேனுவலாவே. இந்த மாம்ச அழகெல்லாம் ஒரு நாள் போயிடும். பிரசங்கின் புத்தகத்தில் பவுல் சொல்றார், பிரசங்கின் புத்தகத்தில் சாலமன் சொல்றார், ஆல்வேஸ் கோ. வெள்ளி கம்பு, கம்பின்னா அது நரம்புகள். வாதுமை மனம் பூ பூத்து அப்படின்னா ஒரு நாள் எல்லாம் வெள்ளையாயிரும். வாசப்படியில் காவற்காரர் பல்லெல்லாம் ஒரு நாள் விழுந்துடும். காசப்படி மூடிடும், ஒருத்த அரைச்சு கொடுத்தாதான். வாலிபனே, உன் இளமையில் உன்னை உண்டாக்கின கர்த்தரை கண்களை மூடும். அப்பா, நீர் தைரியத்தை தருகிறார். You give us boldness, you give us courage. என்கிட்ட இருக்கிற மாம்ச பலத்தை நம்பினா இல்லை, என்கிட்ட இருக்கிற பேங்க் அக்கவுண்ட் வங்கி கணக்கு பணத்தினால இல்லை, கர்த்தருடைய பிரசன்னம் என்னோடு இருக்கிறதுனால தைரியமா இருக்கிறேன். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். You are with us. Yes, இம்மானுவேல் எங்களோடு இருக்கிறீர். எங்களோடு இருக்கும்படியாக தான் இந்த பூமிக்கு நீர் வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். உலகத்தில் இருப்பவர்கள் எங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். அந்த தைரியம் எங்களுக்கு உண்டா இருக்கட்டும் ஆண்டவரே. Let us all, let everybody have that courage to stand and say that we belong to Christ. நாங்கள் கிறிஸ்துக்குரியவர்கள்.
கிறிஸ்துவின் தைரியம் எங்களுக்குள்ள இருக்கிறது. அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். யோசுவாவை போல இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய அன்புக்காக, இரக்கத்திற்காக நன்றி. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் தனிமையா இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை, எனக்கு இந்த சூழ்நிலை எப்படி மேற்கொள்வேங்கிற அச்சம் வேண்டாம் ஆண்டவரே. காரணம் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். அதற்காக கோடா கோடி நன்றி. நாங்கள் ஜெபத்திலே கேட்டுக்கொண்ட அனைத்தையும் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.